இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்னை அழைச்சி இங்கே பேச வச்சிருக்கிறார். தர்மபுரியில் என்னோட முதல் கூட்டம் இது. பெரியார் நூலக வாசகர் வட்டத்திற்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில் சென்னையில் மணியம்மையர் அரங்கத்தில் பேசின என்னோடய பேச்சுகள் 4 தலைப்புகளில் நான் பேசியிருக்கிறேன். 4 தலைப்புகளும் மிக முக்கியமான தலைப்புகள். 4 தலைப்புகள்லையும் டாக்டர் அம்பேத்கர் குறித்தும் தந்தை பெரியார் குறித்தும் 2 தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். அந்த 4 தலைப்புகளும் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்குது என்ன இன்னைக்கு பல்வேறு விஷயங்களில். அதனால் பெரியார் நூலக வாசகர் வட்டத்திற்கு ஒரு சிறப்பு நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஊடகங்களால் நமக்கு துணையா தொல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இதை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி எடுத்துக்குங்க, இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு தேர்தல் பற்றி. நடிகர் சங்க தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க, அந்த தேர்தல் முறை என்னன்னு சொல்லி ஊடகங்கள், பொறுப்புள்ள ஊடகங்களாக தன்னை சொல்லிக்கொள்கிற எல்லா ஊடகங்களும், காட்சி ஊடகங்கள் எவ்வளவு பொறுப்பற்று மோசடியாக நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுதுங்க. நடிகர் சங்க தேர்தலில் எவன் ஜெயிச்சா நம்மளுக்கு என்னங்க, எவன் ஜெயிக்கிறதுனாலும் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம ஓட்டு போடுற தேர்தலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஓட்டு போடாத தேர்தலில் எவன் ஜெயிப்பான்னு 24 hours காட்டிக்கிட்டு இருக்கிறான்னா நம்மளெல்லாம் எவ்வளவு ஈனத்தனமாக எவ்வளவு கேவலமாக நினைக்கிறானுங்க இந்த ஊடகங்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இந்த தலைப்பை ஒட்டி இன்றைய நிகழ்ச்சிக்கு இது ஒரு பெரிய சாட்சியாக இன்றைய சம்பவமே இருக்குது. 1907ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், சோவியத் யூனியனில் புரட்சிக்கு முந்தைய ஒரு காலம். அந்த ஊரில் ஸ்னேனிய பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் இருக்குது. அந்த பதிப்பகம் பெரிய புகழ்பெற்ற ஒரு பதிப்பகம் ரஷ்யாவில். அந்த பதிப்பகம் எந்த மாதிரியான புத்தகங்கள் கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆய்வு புத்தகங்கள், பண்பாட்டு வரலாறு, மொழி பற்றி பல்வேறு புத்தகங்கள் கொண்டு வர ஒரு பெரிய பதிப்பகம். அதை மூடிடுறாங்க. அந்த பதிப்பகத்தை மூடின உடனே உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அந்த மார்க்சிம் கார்கி என்ன செய்கிறாரு, தலைவர் லெனின்கிட்ட ஓடுறாரு. ஓடி போய் இந்த மாதிரி ஐயோ இந்த மாதிரி ஆகிப்போச்சு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, இந்த ஸ்னேனிய பதிப்பகத்தை மூடிட்டாங்க, அறிவுத்துறையே மூடிட்டாங்க அப்படின்னு பதட்டப்பட்டு லெனின்கிட்ட பேசுகிறார். இவ்வளவு ஒரு அறிவுத்துறையே மூடி போச்சு, உடனே நீங்கள் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது லெனின் என்ன சொல்கிறாரு, அமைதியாக இருங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, உட்காருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசுகிறார். என்ன ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா லெனின் அவர்கிட்ட, இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப யதார்த்தவாதியாக இருக்கிறீங்க, ஆனால் மக்களை பற்ற புரிதல்ல ஒரு கற்பனாவாதியாக இருக்கிறீங்க. ஸ்னேனிய பதிப்பகம் என்கிற பதிப்பகம் திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த பதிப்பகம் திறந்திருப்பதனால் அந்த பதிப்பகத்தில் யார் புத்தகம் படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடிதடி புத்தகங்களை படிப்பவர்கள் இங்கே இருக்கிற அறிவுஜீவிகள் மட்டும்தான் படிக்கிறாங்க. அந்த அறிவுஜீவிகளால் இந்த சமூகத்துக்கோ நமது கட்சிக்கோ எந்த பயனும் இல்லை. அவர்கள் நம்ம புரட்சிக்கு எந்த வகையிலும் உதவ போகிறதில்ல. அந்த பதிப்பகத்தில் வர புத்தகங்கள் நமக்கு எந்த வகையிலும் பயன்பட போகிறதில்ல. நமக்கு இப்போது தேவை லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்களும் ஒரு பத்திரிகையும் தான் தேவை, போய் அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிறார் லெனின். எப்போ 1907. மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிற ஒரு அமைப்புக்கு பத்திரிகையும் துண்டு பிரசுரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு 1907 உலகத்திலேயே மாபெரும் புரட்சியை நடத்தி காட்டிய தலைவர் லெனின் சொன்னதுக்கு பொருத்தமா 1925 தந்தை பெரியார் ஒரு தமிழக சாட்சியாக இருக்கிறார். 1925 பெரியார் வந்த பிறகு என்ன ஆரம்பிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி தடிதடி புத்தகங்கள்லாம் கொண்டு வந்தவரே கிடையாது. மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருப்பார், புத்தகம் கொண்டு வருவார், பிரச்சாரம் பண்ணுவார். பத்திரிகையில் ஆரம்பிக்கிறார். குடியரசு, உண்மை, விடுதலைன்னு பத்திரிகை கொண்டு வர்றாரு. எல்லாம் தனித்தமிழ் பெயர்கள். சின்ன சின்ன வெளியீடுகள், 25 காசுக்கு, 10 காசுக்கு, 2 அணாவுக்கு, 1 அணாவுக்கு அப்படின்னு சின்ன சின்ன வெளியீடுகள் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறார் தொடர்ந்து. அப்போ ஒரு பத்திரிகையாளன் அல்லது ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்கணும் மக்கள் சார்ந்து என்பதற்கு லெனின் வரையறுத்த முறை பிரகாரம் இந்தியாவில் அப்படி இருந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் இருந்தார். அவர் எளிய மக்கள் கிட்ட புத்தகம் விற்கிறது. ராமாயணம் குறித்து பண்டல் பண்டலாக ராமாயணத்தின் விளக்க உரை எழுதுறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கொண்டு போய் எளிய மக்கள் மத்தியில் புரிய வைக்கணும்ல. எளிய மக்கள் ராமாயணத்தின் மோசடிகள் குறித்து ஒரு சின்ன வெளியீடு, தனித்தனியாக ராமாயணத்தை தனித்தனியாக கலட்டி அதை ஸ்கேன் பண்ணி என்னென்ன அதில் குறைபாடுகள் இருக்குதுங்கிறது எளிய மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறது. இந்த முறையை ஐயா தான் ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டின் மிக சிறந்த மாபெரும் பத்திரிகையாளர்னா அது தந்தை பெரியார் ஒருவர் தான் இன்றைக்கி வரைக்கும், அதுக்குன்னே யாரும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த ஊடகங்கள் மக்களை என்ன கேட்டகரியாக பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பெண்கள், அதுக்கப்புறம் தலித் மக்கள் எப்படி பார்க்குது, இஸ்லாமியர்களை எப்படி பார்க்குது, முற்போக்காளர்கள், இவங்களுக்கு என்ன சோர்ஸ் எப்படி பார்க்குது அப்படின்னு பார்ப்போம். பெண்களை பற்றி வெகுஜன ஊடகங்கள், பிரிண்ட் மீடியாவை எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆணுக்கான ஒரு போகப் பொருள், இப்படி தான் ஊடகம் பார்க்குது. எந்த பத்திரிகை நீங்கள் எடுத்தாலும் அட்டை படத்தில் ஒரு கவர்ச்சியான பெண் படம் இருக்கும், உள்ள நடுப்பக்கத்தில் பெண் படம் இருக்கும். எந்த செய்தியை போட்டாலும் அதை பெண்ணை உருவம் சார்ந்து, ஆண்கள் ரசிப்பதற்கு ஏற்றது போன்ற உருவம் சார்ந்த நடிகைகள் படம், வேறு யார் படம் போட்டாலும் அதுபோலவே போடுவது என்பது பெண்ணை ஆணுக்கான ஒரு செக்ஸ் பொருளாக காட்டுறதுல இன்னைக்கு வரைக்கும் எந்த பத்திரிகையிலும் மாறுபடலை. அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டா பெண்களை அவ்வளோ இழிவாக பார்க்குது. அது வெறுமனே நடிகைகளை மட்டுமல்ல, நீங்கள் ஒரு அழகாக இருக்கிற பெண், ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இவங்க பார்க்குற கண்ணோட்டத்தில் ஒரு விளையாடுற பெண் அழகான பெண்ணாக இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு டென்னிஸ் விளையாடுற பெண்ணாக இருந்தால் டென்னிஸ் விளையாடுற பெண்ணு ஸ்கட்டு போட்டு தான் விளையாடுவாங்க. அந்த ஸ்கட்டு போட்டு விளையாடுற டென்னிஸ் உடை என்பது ஒரு விளையாட்டு உடை. ஆனால் ஊடகங்கள் ஒரு டென்னிஸில் விளையாடுற ஒரு பெண்ணோட வீராங்கனையோட உடையை, ஒரு டென்னிஸ் உடையவே கவர்ச்சி உடையாக காட்டுவான். நம்மளுக்கு இது நடக்குது. அவனுக்கு வீராங்கனை எல்லாம் கிடையாது, பெண்ணு, குட்டப்பாவாடை போட்ட பெண்ணு. இப்படி தான் வந்து அப்போ எந்த மாதிரியான ஷார்ட்ஸ் நீங்கள் பத்திரிகையில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகையே ஆபாசமாக காட்டுறான்னா, நடிகை சினிமாவில் கவர்ச்சி காட்டி நடிக்கணும்னு வராங்க, அவங்கள காட்டுறான் என்பதற்கு கூட நடிகையின் சம்மதம்னு எடுத்துக்கலாம். அதுவே தவறு அப்படி காட்டுறது. மாறாக ஒரு விளையாட்டு வீராங்கனை விளையாட்டில் விளையாடுறாங்க, அவங்க விளையாடும் போது ஆக்ரோஷமாக வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்காது. அப்படி குட்டப்பாவாடை போட்டுக்கிட்டு குனிஞ்சி இப்படி ஆடும்போது உடலின் அவங்களோட உடல் பாகங்கள் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இவ ஷார்ட்ஸ், நீங்கள் இது வந்து உலகம் முழுக்க பெண்களை பார்க்குற கண்ணோட்டம், ஆணோட கண்ணோட்டம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் எந்த பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆண்கள் டென்னிஸ் விளையாடும் போது எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் போடுறான், பெண்கள் டென்னிஸ் விளையாடும் போது எந்த மாதிரி ஃபோட்டோஸ் போடுறான்னு பாருங்கள். எவ்வளவு பொறுக்கித்தனமாக ஊடகங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆண் டென்னிஸ் விளையாடினான்னா பார்த்தீங்கன்னா சாதாரண ஆங்கிளில் தான் இருக்கும். நீங்கள் அதை உங்களோட கவனம் அந்த விளையாட்டு வீரனை விட டென்னிஸ் பற்றியான இதுதான் உங்களுக்கு போகும். அந்த உருவத்தை சார்ந்து நீங்கள் போகாது. ஒரு ஆண் டென்னிஸ் ஜெயித்தாருன்னு போடுறாங்கன்னா அதில் வந்து அவர் ஷாட் அடிக்கிறது, இது அடிக்கிறது, அது பார்த்தா உங்களுக்கு டென்னிஸ் போட்டி அப்படின்னு மட்டும் தான் பதிவாகும். ஆணோட படம் போட்டாங்கன்னா எவ்வளோ இன்டர்நேஷ்னல் லெவலில் புகழ்பெற்ற ஆண்கள் விளையாடுற பற்றி. ஆனால் அதே வந்து உலக புகழ்பெற்ற டென்னிஸ் வீராங்கனைகள், இந்தியாவில் இருக்கிற சானியா மிர்ஸிலிருந்து உலகம் முழுக்க இருக்கிற பெண்கள் யார் விளையாண்டாலும் அவங்க படம் எப்படி போடுவான்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கீழே வைப்பான். குட்டப்பாவாடை போட்டிருக்கிறதுனால பெண்கள் கீழே உட்காந்து படம் எடுக்கிறது, அவர்களோட உள்ளாடைகள் வெளியே தெரிகிற மாதிரியான படங்களை ஃபோக்கஸ் பண்ணி போடுறது. இது நடக்குதுங்க. இதை டென்னிஸ்காக போடுறான். பெண்களை குறித்து நடிகைகளை மட்டுமல்ல, ஒரு விளையாட்டு வீராங்கனை வேகமாக விளையாடும் போது அவங்க துணி விலகும் போது அந்த துணி விலகிற நேரத்தில் மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பான், நிறைய ஃபோட்டோ எடுப்பான். ஆனால் பத்திரிகை எதை செலக்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்னிஸ் வீராங்கனை துணி விலகி அவரோட உள்ளாடை தெரிகிற படங்களை, துடைக்கு மேலே இருக்கிற படங்களை தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்க்க முடியும். இது எவ்வளோ பொறுக்கித்தனம். அப்போ குனிந்து ஆடும்போது அவரோட மார்பகம் தெரிகிற படங்களை தான் அதிகம் போடுறான். இது வந்து டென்னிஸ் போட்டிக்காக போடுற படம் இல்லை, அதுலேயும் பெண்களை கவர்ச்சியாக ஆண்களுக்காக போடுற படமாக இருக்குது. அப்போ பெண்ணை எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் ஒரு நடிகையாக இருந்தாலும் கவர்ச்சியானவ தான், ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்தாலும் ஆணுக்கான கவர்ச்சி தான் அப்படிங்கிற கண்ணோட்டம். அது பிரிண்ட் மீடியாவிலேருந்து இன்றைக்கி ஒரு விஷுவல் மீடியாவில் வரைக்கும் யாரும் மாறல. பெண் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவள் ஆணுக்கான கவர்ச்சி கண்ணோட்டம் என்பது விளையாட்டு வீராங்கனை இருக்குது. இது பொதுவாக. அப்போ பெண்களுக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற பெண்களை பற்றியான என்ன அபிப்பிராயம் படிக்கிறவங்க மத்தியில் என்ன போடுறான்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கு அந்த காலத்துலேருந்தே வருது. வேலைக்கு போகிற பெண்கள் வேலை செய்கிற இடங்களில் மற்ற ஆண்களின் செக்ஸ் உணர்வை தூண்டுகிற ஒரு பொருளாக இருக்கிற மாதிரியே ஜோக் போடுறது, கதை எழுதுறது. வேலை செய்கிற இடங்களில் அந்த பெண்கள் சோரம் போவார்கள் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எழுதுறது, ஜோக் போடுறது. அது மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற பெண்களை பற்றி மட்டும் இல்லை, வீட்டு வேலைக்கு வேலைக்காரிகளாக போகிற பெண்களை பற்றியும் இதே இழிவான கண்ணோட்டம். வீட்டில் வேலைக்காரியாக போகிற பெண்ணுக்கும் வீட்டு ஓனருக்குமான தொடர்பு, அது மனைவிக்கு தெரியாமல் பேசுகிற ஜோக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெண் படித்து உயர் பதவிக்கு போய் பெரிய அதிகாரியாக போனாலும் அங்கேயும் பாலியல் கண்ணோட்டத்தில் பார்க்குற கண்ணோட்டம் இருக்குது ஊடகத்தில். அதே சமயத்தில் அந்த பெண் வந்து ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத உடல் உழைப்பை வைத்துக்கொண்டு வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்ணாக போனால் அங்கேயும் பெண்ணை வந்து உடல் சார்ந்து பார்க்குற கண்ணோட்டமாகவே இருக்குது, பாலியல் சார்ந்து பார்க்குற கண்ணோட்டமாக இருக்குது. பெண்ணை எப்படி பார்த்தாலும் சுற்றி இருக்குது.
இது வெறும் முதலாளித்துவ கண்ணோட்டம். இது உலகம் முழுக்க இப்படி இருக்குது. ஆனால் இந்தியாவில் இது ஒரு முதலாளித்துவ கண்ணோட்டம் மட்டுமல்ல, இதோடு முதலாளித்துவம் ப்ளஸ் பார்ப்பனியம் சேர்ந்துருக்குது. பல பெண்கள் அமைப்புகள்லாம் வந்து இது மாதிரியான கண்ணோட்டங்களை எடுத்து பேசுகிறாங்க. முதலாளித்துவ கூறுகளை கண்டித்து பேசுகிற பெரிய பல மகளிர் அமைப்புகள், மாதர் சங்கங்கள் இன்னொரு பொறுத்தல கள்ளமௌனம் காக்கிற தன்மை ஒன்று இருக்குது. அது பார்ப்பனை கண்ணோட்டம் எங்கெல்லாம் ஊடுவதுங்கிறதுக்கு. இதே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு முறை அனுராதரமணனோட கையை பிடிச்சி இழுத்தாருன்னு அந்த அம்மா கோர்ட்டில் போய் சொல்லிச்சு. என்ன கையை பிடிச்சி இழுத்தியான்னு கேட்டா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா திருப்பி அவர் கேட்டார். பஞ்சாயத்துக்கு வரல. அந்த அம்மா பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுது. அவங்களுக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல. ஆனால் அவர் அதுக்கு முன்னால் ரொம்ப மரியாதையாக இருக்கும்போது, கொலை குற்றத்தில் உள்ளே போகிறதுக்கு முன்னால் அவர் ஒரு கருத்து சொன்னார் வேலைக்கு போகிற பெண்கள் பற்றி. வேலைக்கு போகிற பெண்கள்லாம் விபச்சாரத்துக்கு இணையானவர்கள் ஒரு கருத்து சொன்னாருங்க. இதே தமிழ்நாட்டில் சொன்னாருங்க. படித்த பெண்கள் மத்தியிலிருந்து எந்த எதிர்ப்புடமே வரல. அப்போ பெண்களை குறித்தான கண்ணோட்டம் என்பது உலகம் முழுக்க முதலாளித்துவ கண்ணோட்டம் என்பது மட்டுமல்ல, இந்திய சமூக அமைப்பில் முதலாளித்துவம் அதோடு சேர்ந்து பார்ப்பனி இந்து ஐடியாலஜி மத சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் இருக்குது பெண்ணை பொறுத்து. இது போக பெண்களுக்குன்னு சில பக்கங்கள் ஒதுக்குறாங்கல்ல, அதில் என்ன கொடுப்பான்? பெண்கள்னா என்ன அப்படின்னா, பெண்களை ஆண்களான போக பொருளாக காட்டுறது எல்லாமே பெண்கள் பற்றி படங்கள் எல்லாமே ஆணுக்கு தான். அது ஆணுக்கான பக்கமாக தான் வருது ஒன்று. இன்னொரு பக்கத்தை பெண்களுக்கான பக்கம்னு கொடுக்குறான்ல, பெண்கள் படிக்கிறதுக்கு என்ன கொடுக்குறான்னா அறிவுத்துறை சார்ந்து. பெண்கள் வந்து என்னென்ன அறிவுத்துறை சார்ந்து ஒரு என்ன ஒரு 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 அறிவியல் துறை சார்ந்த கண்ணோட்டம் கிடையாது. சமையல் குறிப்பு, விதவிதமாக எப்படி சமைக்கிறது, கணவருக்கு வீட்டில் வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர கணவனுக்கு விதவிதமாக வேலைக்கு போயிட்டு வந்த பெண்ணை எப்படி சமைக்கிறது, அதுக்கான ரெசிபி. குழந்தைகள் தேர்வு நேரத்தில் அவர்கள் சாப்பிடுவதற்கு எப்படி சத்தான உணவுகளை சமைத்து கொடுப்பது என்பது தாய்மார்களுக்கான ரெசிபி. எப்படி சுற்றி வளைச்சி வந்தாலும் திரும்ப திரும்ப எவ்வளவு படித்து அதிகாரியாக போனாலும் எப்படி போனாலும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா பெண் சமையல் அப்படிங்கிறத வந்து சமையல் குறிப்பு தான் இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் வருது. அது பிரிண்ட் ஊடகங்கள்லேருந்து காட்சி ஊடகங்கள் வரைக்கும் பெண்களுக்கான சமையல் குறிப்பு வருது. இதில் வேடிக்கை, அந்த சமையலை சொல்லிக் கொடுக்குறோம் பூரா டிவியில் இன்றைக்கி ஆம்பளையாக இருக்கான். ஆம்பளைகளே வந்து சொல்லிக் கொடுக்குறான், அவனே பொம்பளைக்கு தான். லாஜிக்காகவே இல்லைங்க. இது மிக சிறந்த சமையல்காரர்கள் இயல்பிலே ஆண்கள் தான். அது இந்து புராணத்தில் நலன் தான் சிறந்தவன் இருக்குது. அப்போ பெண்களுக்கான சமையல் குறிப்புகள் யார் சொன்னாலும் ஏன் சொல்கிறான்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. பெண்கள் சமையலில் ஏன் வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்கன்னா, எப்பவுமே ஆண் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வெளியில் ஆண் ஹோட்டலில் சமைக்கிறான், கல்யாண மண்டபத்தில் சமைக்கிறான், பொது இடங்களில் சமைக்கிறான், வெளியில் சமைக்கிறான், எங்கே போனாலும் சமையல்னா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்களுக்கான சமையல் வேலை பார்க்கறதுல யார் பார்க்குறான்னு பார்த்தா ஆண்கள் தான் பார்க்குறாங்க. அங்கெல்லாம் பார்க்குறான் வீட்டுக்குள்ளார 4 பேருக்கு தான் பெண்கள் சமைக்கிறாங்க. அதிகபட்சம் 5-6 பேருக்கு அதுக்கு மேலே சமைக்க முடியாது பெண்களால். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு சமைக்கிற ஆணை சமையல் குறியீடாக வராமல் வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேருக்கு மட்டும் சமைக்கிற பெண்ணை வந்து சமையலுக்கான குறியீடாக மாற்றுகிறதுல வந்து ஆணாதிக்க மனோபாவம் மட்டும் இல்லை, அந்த ஆணாதிக்க மனோபாவத்துக்கு பின்னால் ஒரு பொருளாதார கண்ணோட்டம் இருக்குது. ஏன் வீட்டுக்குள்ளே ஆண் சமைக்கிறது இல்லை? இவ்வளவு சிறப்பாக சமைக்கிற ஆண் ஏன் வீட்டுக்குள்ளே சமைக்க மாட்டான்? ஹோட்டலில் சீஃப் குக்காக இருப்பார், கல்யாண மண்டபத்தில் சமைப்பார், வீட்டுக்கு வந்து அவர் காஃபி கூட போட மாட்டார். அப்படிலாம் இருக்குது. வீட்டில் கொண்டாடி தான் சமைக்கணும். இவரை விட அந்த அம்மா குறைவாக தான் சமைக்கும், இருந்தாலும் அவன் தான் சமைக்கணும்னு இருக்குல்ல. ஏன்னா இயல்பிலேயே வெளியில் ஆண் சமைப்பதற்கும் வீட்டுக்குள்ளே மறுப்பதற்கும் காரணம் என்னன்னா, வெளியில் சமையல்காரர்களாக ஆண்கள் போவது அவர்களுக்கு வருமானம் தருகிற ஒன்றாக இருக்குது. தொழில் துட்டு வருது. வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணால் காசு கிடைக்காது. அப்போ வீட்டுக்குள்ளே பெண்களை ஏன் சமைக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஆண் சமையல் இல்லாமல் இருக்கிறதுனா அடிமை வேலை, அது வருமானம் இல்லாத வேலையை பெண்கள் கிட்ட தள்ளுறது அப்படிங்கிற ஒரு குடும்ப அமைப்பு முறை அப்படி இருக்குது. அப்போ சமையலில் பெரும்பாலும் ஆண் தான் சமைக்கிறான். ஆனால் பெண் வந்து வீட்டுக்குள்ளே சமைக்கணுங்கிறது என்னன்னா, அது பொருளாதாரத்தில் வருமானம் இல்லாதது, இவனுக்கான அடிமை வேலை செய்கிற பெண், அது வருமானம் கிடையாது. அடிமை வேலை என்பதனால் ஆண்கள் வீட்டுக்குள்ளே செய்கிறது கிடையாது, அடிமைகள் தான் அதை செய்யணும். அப்போ இதுக்கான குறிப்பை இதை தொடர்ச்சியாக இந்த நிலப்பிரபுத்துவ கூறுகள்லேருந்து முதலாளித்துவ கூறுகளில் வந்து பெண்கள் இன்றைக்கி ஐடி கம்பெனிக்கு போனாலும் இது நடக்குது, மாறவே இல்லை இந்த அலைவரிசை. அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சமையல் கொடுக்குறான்னா வேற என்ன அறிவியல் கருத்து கொடுக்குறான் தான் அழகு குறிப்பு. அழகு குறிப்பு பூரா பெண்களுக்கு தான் வர்றது. அழகு குறிப்பு என்ன மாதிரி முகப்பரு வந்தது, அப்படி பண்ணணும், என்ன மாதிரி இது பண்ணணும், எப்படி மூஞ்ச பளபளப்பாக வச்சுக்கணும், இது எல்லாமே என்னென்னா ஆண்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் பெண்கள், அவ்வளவுதான். சமைக்கிறதும் ஆண்கள் வீட்டில்,
பளபளபன் முஞ்ச வச்சுக்கிட்டு நல்லா அப்படி இருக்கணும்னா ஆண்கள் பார்க்கறதுக்கு பெண்கள் லட்சணமாக இருக்கணுங்கிற அந்த நோக்கம் தான் அதில் இருக்குது. எந்த வகையிலும் பெண் பார்ப்பதற்கு ஆணுக்கு ரசனைகளாக இருக்கணும், அவனுக்கு சுவையாக சமைச்சு போட கொடுக்கணும். இந்த கண்ணோட்டம் இன்னும் வரைக்கும் மாறல, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் தலித் மக்கள் அப்படி பார்க்குது. இது பெண்களை குறித்தான ஊடகங்களோட 2 காட்சி ஊடகங்கள், பிரிண்ட் அச்சு ஊடகங்கள் ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. தலித் மக்கள் எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்கள் பற்றியான செய்திகளை முற்றிலுமாகவே புறக்கணிக்குது. அப்படியே போட்டால் எப்படி போகுதுன்னா எதிர்நிலையில் போடுது. இல்லைன்னா தலித் மக்களை கிரிமினல்னு மறைமுகமாக அடையாளம் காட்டுது. பல்வேறு கிரிமினல் வழக்குகள் குறித்து செய்தி வருதுன்னு வச்சு, ஒரு கொலை வழக்கு வருது, ஏதோ ஒரு திருட்டு கேஸ் வருது அப்படின்னா நீங்கள் செய்தியை படிச்சுக்கிட்டே வரலாம். ஆனால் அந்த கொலை வழக்கிலையோ அல்லது கிரிமினல் வழக்கிலையோ திருட்டு வழக்கிலையோ சம்மந்தப்பட்டவர் ஒரு தலித்தாக இருந்தார்னா அவரை சுற்றி வளைச்சி இந்த ஊடகங்கள் எப்படியாவது தலித்தன் அடையாளப்படுத்துங்க. இது நடக்குதுங்க. எல்லா ஜாதியிலும் கொலைகாரர் இருக்கிற மாதிரி எல்லா ஜாதியிலும் தானே கொலைகாரர் இருக்கான். ஐயர் நான் கொலை பண்ண மாட்டாரா? ஐயர் தான் நல்லா கொலை பண்ணுவாருங்கிறதுக்கு சங்கராச்சாரியே ஒரு சாட்சி. எல்லா ஜாதியிலையும் ரவுடிகளும் கிரிமினல்களும் எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க. அது தலித் மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது. மற்ற ஜாதிகாரன் கிரிமினல் எல்லாம் வெறும் கிரிமினலாக பார்க்க தெரிஞ்ச ஊடகங்களுக்கு ஒரு தலித்தை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் கிரிமினலாக வந்தார்னா கிரிமினலாக மட்டும் பார்க்கறதில்ல, அவர் ஜாதியோடு சேர்த்து அடையாளப்படுத்தார். இது நடக்குது. எவ்வளோ பெரிய மோசடி இது! ஜாதி அடையாளம் சொல்கிறது. அப்புறம் இஸ்லாமியர்களை முஸ்லீம்கள் எப்படி பார்க்குது அது சொல்லவே தேவையில்லை. முஸ்லீம்கள்னா தீவிரவாதிகள், தேச துரோகிகள், மூடர்கள், சுத்தமற்றவர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டம் சுற்றி 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 ஊடகங்களுக்குள்ளார இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ள முற்போக்காளர்களை எப்படி பார்க்குது, முற்போக்காளர்களை பற்றியான என்ன எப்படி அவங்களை தொடர்பு கொள்வது எப்படி பார்க்குதுன்னா, முற்போக்காளர்களை ஊறுகா மாதிரி தொட்டுக்குது. முற்போக்காளர்கள் வாய்ப்பே கிடையாது ஊடகங்களில், அவர்கள் ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறது. அதுக்கு உதாரணமே சொல்கிறேன். ஆன்மீக பக்கம்னு ஒன்று வருது பத்திரிகைகளில் அல்லது தொலைக்காட்சிகள்லையும் வருது. இந்த ஆன்மீக பக்கத்தில் இந்து ஆன்மீக கண்ணோட்டம், இந்து மத பிரச்சாரத்துக்கான சொல்கிற செய்திகள் ஏராளமாக நடக்கும், ஏராளமாக வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ராமாயணம், மகாபாரதம், அது தீபாவளி பற்றி பண்டிகை வரும், நிறைய சிறப்பு மலர்கள் வரும், தீபாவளிக்கு சிறப்பு மலர்கள் வரும், வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி வரும். இந்து பற்றியான செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். சாமியார்களை பற்றி வரும், எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துவர்கள் பற்றியான இஸ்லாமியர்கள் பற்றியான செய்தி ரொம்ப குறைவாக வரும், பண்டிகை சமயத்தில் வரும். கிறிஸ்துவர்களுக்கு அதை விட குறைவாக வரும். இந்துக்களுக்கு அதிகம் வருது, இஸ்லாமியர்களுக்கு கம்மியாக வருது, கிறிஸ்துவர்களுக்கு கம்மியாக வருது. இவங்களுக்கெல்லாம் கூட அரை பக்கம் ஒரு பக்கம் ஒதுக்குறான். நாத்திகர்களுக்கு 2 வரிகளும் ஒதுக்குறதுக்கு இல்லை. எங்கே ஒதுக்குறான்னா, நேர்மையான பத்திரிகையாளனாக இருந்தால் நீ இந்து மதத்துக்கு 10 பக்கம் ஒதுக்குற, இஸ்லாம் மதத்துக்கு 1.5 பக்கம் ஒதுக்குற, கிறிஸ்தவ மதத்துக்கு அரை பக்கம் ஒதுக்குறல்ல, உனக்கு தில்லு இருந்தால் எங்களுக்கு அரை பக்கம் கூட ஒதுக்க வேணாம், 1/4 பக்கம் ஒதுக்கு, மொத்த 15 பக்கத்தையும் நாங்கள் காலி பண்ணுவோம். ஒதுக்கு. உன் ஜனநாயகத்தன்மையில் நாங்கள் அதிக பக்கம் கூட கேட்கல. ஒரு அரை பக்கம் ஒதுக்கிறதுக்கு கூட தைரியம் கிடையாது நாத்திகத்துக்கு. ஒதுக்கணும்ல, ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறோங்கிற பயம் இன்னைக்கு இருக்குதுங்க. இந்த ஜனநாயகத்தன்மையே கிடையாதுங்க. கடவுள் இல்லை நீங்கள் பத்திரிகை எழுத முடியாது, எந்த பத்திரிகை எழுத முடியாது, தொலைக்காட்சியிலும் நீங்கள் பேச முடியாது. காலையில் எந்த தொலைக்காட்சி காலையில் எழுந்தால் ஏதாவது ஒரு இந்து பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க, ஏதாவது ஒரு இந்து சாமியார் பேசுகிறாரு, இன்றைக்கி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இப்படி இருக்குலாம் விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. அங்கே ஒரு 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 ஆன்மீக சொற்பொழிவை குரான் பிரகாரம் ஒரு இஸ்லாமியர் நிகழ்த்துறாரு, இன்னொரு இதில் எழுப்புதல் கூட்டம் நடத்துகிறாரு ஒருத்தர், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு தான் இவ்வளோ நேரம் கிடைக்குதுல்ல, எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுங்க, ரொம்பலாம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, ஒரு நாளைக்கு பார்க்கலாம், ஒரு வாரத்தை கொடுங்க, தலைகீழ பட்டுருவோம் மொத்தத்தையும். அந்த பயம் வாய்ப்பே கிடையாது முற்போக்காளர்கள். முற்போக்காளர்கள் தன் சொந்த கருத்தை சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. இது ஊடகம் எப்படி அவங்களோட எடிட்டோரியலை வச்சிருக்கிறாங்கிறத நான் சொல்கிறேன், ஒரு பருந்து பார்வையாக சொல்கிறேன். ஊடகத்தில் வேலைக்கு சேர்றதுன்னு பார்த்தீங்களா, ஊடகத்தில் வேலைக்கு சேர்றதுல ஒரு தலித்து, பெண்ணு, முஸ்லீம், அப்புறம் முற்போக்காளர்கள். ஒரு தலித்து, பெண், முஸ்லீம் ஊடகத்தில் வேலைக்கு சேரலாம். தலித் பெண்கள் அல்லது தலித்துகள், தலித் மக்கள் ஊடகத்தில் வேலைக்கு சேர்றது ரொம்ப அரிது, வாய்ப்புகள் குறைவு. அப்படியே சேரலாம். அதே மாதிரி பெண்களும் வேலைக்கு சேர்றாங்க, முஸ்லீம்களும் சேர்றாங்க. இப்போ இவங்க 3 பேரும் ஊடகத்தில் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா இவர்கள் அங்கே என்ன பணி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலித் வேலைக்கு சேர்ந்தாருன்னா தலித் அட்ராசிட்டிஸ் கொடுத்து ஒன்றுமே அங்கே எழுத முடியாது. தலித் அட்ராசிட்டிஸ், தலித் மக்கள் மீது நடக்கிற வன்கொடுமைகள் குறித்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி தன் மக்கள் பாதிக்கப்படுறாங்கிற பதிவு பண்ணக்கூடாதுங்கிறது மட்டுமில்ல, அதுக்கு எதிரான செய்தியை தான் அவர் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் மேல் இடத்துக்கு வர முடியும். இல்லைன்னா உங்களை முத்திரை கொடுத்துருவான், வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான், நீங்கள் வேலையே கிடைக்காது முதல்ல. இப்படி தான் இருக்குது ஊடகத்தில். ஒரு பெண் வேலைக்கு சேர்றாங்கன்னா
பெண்ணுக்கு எதிரான வன்முறைகள் குறித்தான செய்திகளை வெளியிடுறதை விடவும் அதை வெளியிடறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பத்திரிகையில் பெண்களுக்கு எதிரான ஆபாச செய்திகள், பெண்களுக்கு எதிரான ஒரு இந்த மாதிரி ஆணின் போக பொருளாக பார்க்குற இந்த கண்ணோட்டத்துக்கு எதிராக ஒரு பெண் அங்கே கண்ணோட்டத்தை வேலை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் வேலையை விட்டு போயிட வேண்டியதான். ஒரு பெண் அங்கே வேலை பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பெண்களுக்கு எதிரான மோசமான செய்திகளை பெண்ணை வச்சு நடக்கிறதெல்லாம் இருக்கு. இந்த ஊடகங்களில் பத்திரிகைகள்லாம் வந்து இந்த விஜய் தொலைக்காட்சி வந்த போதெல்லாம் அந்த மாத்ருபூமின்னு ஒரு டாக்டர் இரவு நேரத்தில் வந்து விளக்கம் கொடுப்பார்ல, பாலியல் விளக்கம், அதுக்கு லெட்ரு படிக்கிறதுக்கு கூட ஒரு பொம்பளை வச்சு தான் படிக்க வச்சானுங்க. ஏன் ஆம்பளை படித்தா படிக்க முடியாதா லெட்ரு? அது என்ன நோக்கம்னா, பார்க்குற ஆண்களுக்கு அந்த நிகழ்ச்சியின் மீது ஒரு கிளுகிழுப்பு ஏற்றுவது. எல்லா ஆம்பளையும் பார்ப்பான். ஒரு பொம்பளை ஆபாசமாக பேசுவதில் இவர்களுக்கு அப்படி ஒரு கிளர்ச்சி, யாரோ ஒரு பொம்பளை பேசுறதை கேட்கறதுல ஆண்களுக்கு அந்த புத்தி. அதனால தான் நிறைய ஆபாசமாக எழுதுகிற எழுத்தாளர்கள் பொம்பளை பேர் வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தான். புஷ்பா தங்கதுரை, சுஜாதா, சாரு நிவேதிதா, இவனுக்கெல்லாம் ஏன் ஆபாசமாக எழுதுனானுங்கன்னா, ஆண் பேரில் ஆபாசமாக எழுதுனா ஆம்பளை அவ்வளோ படிக்க மாட்டான். பொம்பளை பேரில் பொம்பளையே எழுதுதுப்பா அப்படின்னா தான் ஆண்களுக்கு ஒரு கிடுகிடுப்பு இருக்குங்கிறதுனால அதை ஆண்கள் மத்தியில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு, வியாபாரம் பண்ணுவதற்கும் நிறைய பெண் எழுத்தாளர், ஆண் பேரில் பெண் எழுத்தாளர் சரோஜா தேவிங்கிற அந்த காலத்து எழுத்தாளர்கள் இருந்து இன்னைக்கு இருக்கிற சுஜாதா, புஷ்பா தங்கதுரை, ஹேமா ஆனந்தி தீர்த்தன், சாரு நிவேதிதா, இவர்கள்லாம் பாலியல் ரீதியாக ரொம்ப கேவலமாக எழுதுவதற்கு காரணம் என்னென்னா, பெண் பெயர் வச்சுக்கிட்டதுக்காக தான் முக்கிய காரணம். பாப்புலர் ஆகலாம் அப்படிங்கிறது. அப்போ பெண் ஒரு அந்த இடத்துல பெண்ணுக்கு எதிரான கண்ணோட்டம் வருதுன்னு சொன்னால் பெண் அதை எதிர்த்து செயல்பட முடியாது, மாறாக அதுக்கு துணையாக செயல்படலாம். இதுதான் நடக்குது ஊடகத்தில். அதே மாதிரி முஸ்லீம்கள், ஒரு முஸ்லீம் ஊடகத்தில் வேலை பார்க்குறாருன்னா முஸ்லீம்களை தேச துரோகிகள்னும் முஸ்லீமுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் நடக்குதுன்னு சொன்னால் அதை பற்றிலாம் அவர் கேட்கக்கூடாது. அந்த செய்தியிலே வேலை பார்க்கணும். வேலை கொடுப்பான் அவங்களுக்கு, அவன் வந்து முஸ்லீமுக்கும் வேலை சாத்ததுக்கு அவர் கணக்கு இருக்கும். அங்கே என்ன முஸ்லீம் வேலை பார்ப்பாருன்னா, மும்பையில் குண்டு வெடிப்பில் முஸ்லீம் தீவிரவாதிகள் சதிங்கிற செய்தியை உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார் ஒரு முஸ்லீம். அதை அடித்தா தான் வேலை பார்க்க முடியும். அப்போது ஊடகத்துக்குள்ளார, ஊடகத்தின் எடிட்டோரியல் மோசமாக இருக்குது, ஊடகத்துக்குள்ளார இந்த பிரிவு மக்கள், தலித் மக்கள், பெண்கள், இஸ்லாமியர்கள் உள்ளே போனாங்கன்னா அவர்கள் தன் சமூகத்துக்கு எதிராக தொடர்ந்து வேலை பார்த்தா தான் அங்கே வேலை பார்க்க முடியும். இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே இந்து ஐடியாலஜி. இந்த இந்து ஐடியாலஜியோட வந்து நீங்கள் யார் வேலை பார்க்குறீங்களோ உங்கள் சாமர்த்தியம் மேலுக்கு வரலாம். நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் இந்து ஐடியாலஜி ஏற்றுக்கிட்டு இஸ்லாமுக்கு எதிராக, பெண்ணாக இருந்தாலும் இந்து ஐடியாலஜி எடுத்துக்கிட்டு பெண்களுக்கு எதிராக, தலித்தாக இருந்தாலும் தலித் மக்களுக்கு எதிரான ஐடியாலஜி, இந்து ஐடியாலஜி எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களை அவன் அங்கீகரிப்பான், பதவிகள் கூட பெறலாம். இந்த சூழலில் ஒரு தலித், முஸ்லீம், ஒரு பெண் எப்படி பதவிக்கு போக முடியும்னா இதை அங்கீகரிச்சா தான் போக முடியும். குறிப்பாக முற்போக்காளர்கள் இதில் இன்னொரு ரோல் இருக்குது. இப்போ தலித் சமூகத்தில் இருக்கிறவங்க, முஸ்லீமாக இருக்கிறவங்க, பெண்களாக இருக்கிறவங்க முற்போக்காளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிஃபோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அவங்க வந்து பிற்போக்காளராக இருக்கலாம், அவங்க பிற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டாங்கன்னா அவங்க பதவிக்கு கூட போகலாம். ஆனால் முற்போக்காளர்களும் ஊடகத்தில் இருக்கிறாங்க. இந்த முற்போக்காளர்கள் ஊடகத்தில் தன்னோட முற்போக்கான ஐடியாலஜி வெளிப்படையாக செய்யவே முடியாது. அவங்களுக்கு பல்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை தான் பார்க்க முடியுமே தவிர பதவிக்கு போவது என்பது சாமானியமாக நடக்காது. அப்படியே நீங்கள் முக்கி போனாலும் ரொம்ப சீக்கிரம் இறக்கி விட்டுருவாங்க, நடக்குது இது. ஆனாலும் இந்த ஊடகத்தில் இந்த இந்து பார்ப்பன ஐடியாலஜியோட ஒருத்தர் பெரிய இடத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னால், அவர் தன்னோட முற்போக்கு அம்சத்துக்கே ஒரு பார்ப்பன முலாம் கொடுக்கணும். அப்போ தான் அவர் போக முடியும். அதுவும் தேவைப்படுது. நீங்கள் பார்ப்பன ஊடகங்களுக்குள்ளார தன்னை ஒரு பெரியாரிஸ்டா சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரோட பங்களிப்பு தன் பத்திரிகைக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது இன்னொரு முகத்தை கொடுக்கும், தன்னை ஒரு பார்ப்பன தன்மை இல்லாத பத்திரிகையின் காட்டும் என்பதற்காக இன்றைக்கி பல பார்ப்பன பத்திரிகைகளில் பார்ப்பன ஆசிரியர்களை வெளியெடுத்துட்டு பார்ப்பனர் அல்லாத ஆசிரியராக போட்டுக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லை, செய்திகள்னால அரசு ரீதியாக சட்ட ரீதியாக சிக்கல் வந்ததுன்னா அதை சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு பதில் இவன் அனுப்பலாம் உள்ளங்கிறதுக்கு இன்னொரு நோக்கமும் காரணம். நம்ம ஆளுங்கன்னா பயங்கர திறமை, பார்ப்பனர்லாம் மாற்றானுங்கன்னு இவனுங்க நம்மளை ஏமாத்துறது அதெல்லாம் கிடையாது. இவர்கள் என்ன பண்ணுறாங்க அங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பன பத்திரிகைகளில் இவர்கள் பார்ப்பன தன்மையாக இருந்துக்கிட்டு செயல்படுறது, காட்டி கொடுக்கறது மட்டுமல்ல, பெரியாரையே பார்ப்பன ஆதரவாளராக காட்டுறாங்க. பெரியாரை எப்படி காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனிக்கணும், பெரியார் பற்றி காலம் வந்துருச்சுன்னா ஆஹா, பெரியாரை பற்றி இந்த மாதிரி பார்ப்பன குமுதம் ஆனந்தவிடம் பத்திரிகையில் பெரியார் பற்றி போட்டிருக்கிறான் அம்பாள். அதை நுட்பமாக கவனிங்க, பெரியார் எப்படி காட்டுறான்னு. பெரியார் எப்படி காட்டுவான்னா, பெரியார் ஒரு பார்ப்பனருக்கு பிராமணருக்கு தாகம் எடுத்து கொண்டிருந்த போது தண்ணி கொடுத்தார், பிராமணர்களோடு பார்ப்பனர்களோடு ரொம்ப இணக்கமாக நடந்துக்கிட்டாரு,
பார்ப்பனர்கள் அவர் எதிர்ப்பே செய்யலை அப்படின்னு சொல்லி பெரியாரையே பார்ப்பன ஆதரவாளர் மாதிரி செய்தி எழுதி அதுக்கு ஒரு முகம் கொடுக்குற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முற்போக்காளர்கள். பெரியார் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக மனித தன்மையோடு நடந்து கொண்டார், தண்ணி கொடுத்தாரு, ரொம்ப உதவியாக இருந்தார்லாம் உண்மைதான். அதை விட முன்னியும் பார்ப்பனர்களோட மனிதாபானத்துக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தார், கஷ்டப்படும் போது உதவி செஞ்சார். அதை விட முக்கியம் அவர்கள் ஜாதி வரியாக இருக்கும்போது தூணு துப்புனார்னு எழுது முடியுமா? அதை மட்டும் எழுத மாட்டான். அதை எழுதுனா வேலைக்கு பதவி இல்லை, வேலையே கிடையாது, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. இது ஊடகங்களில் முற்போக்காளர்களாக இருக்கிற பாத்திரம். இது இந்த பாத்திரம் தான் அங்கே இருக்க முடியும், மாறா இருக்க முடியாது. இது பார்ப்பன பத்திரிகையில் மட்டும் கிடையாது, எல்லா பத்திரிகைகளிலும் நிலையது தான். ஒரு ஐடியாலஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்து பார்ப்பன ஐடியாலஜியை வந்து பார்ப்பனர்கள் உருவாக்கிடுவாங்க. அது எல்லா மக்கள் மத்தியிலும் எல்லா சாதிகாரர்கள் மத்தியிலும் அது அப்ளை ஆகிருக்குது. அப்படி தானே இந்து சமூகமே இருக்குது. உங்களுக்கு பார்ப்பன பத்திரிகையை வச்சிருக்கிற இந்து ஐடியாலஜியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊடகங்களில் பார்ப்பன இல்லாத பத்திரிகைலாம் இருக்குது. அவர்கள் எல்லாரும் இதுதான் செய்வாங்க. அவர்கள்ட்ட நாத்திகப்படுத்த முடியுமா? இல்லை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக செய்தி போட்டுருவானா தினத்தந்திலையோ அல்லது வந்து வெவ்வேறு பார்ப்பனர் இல்லாத பத்திரிகைகளில் வராது. பார்ப்பன ஐடியாலஜி தான் யார் நடத்தினாலும் வருது. அப்போ தான் பத்திரிகை விற்கும்னு ஒரு மாயத்தோட்டம் வச்சுருக்கிறான். இது எல்லா பத்திரிகையிலும் நீக்க வர இருந்திருக்குது. இதில் பிரமுகர்களை எப்படி பார்க்குது? பிரமுகர்னா வெளியிலேருந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறது அல்லது பத்திரிகையில் சிறப்பு காலம் எழுதுறதுக்காக கூப்பிட்றாங்கல்ல, அவங்கள யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பத்திரிகையோட பார்ப்பனத்தன்மை, தன் பத்திரிகையோட ஜாதி வரி, தன் பத்திரிகையோட பெண்ணுக்கு எதிரான கண்ணோட்டம், தன் பத்திரிகையின் தலித் விரோதத்தை அந்த பத்திரிகையின் பெயர் சொல்லி கண்டிக்கிறாங்க பார்த்தீங்களா. வெளியில் அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க, பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டான் அவங்கள. மாறாக யாரை கூப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த முற்போக்காளர்கள் பெரியாரிஸ்டாக இருக்கிறவங்க, மார்க்சிஸ்டாக இருக்கிறவங்க, இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் தீவிரமாக செயல்படுறோம்னு சொல்கிறவங்களாம் எப்படி கூப்பிடுவோம், எப்படி பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஏதோ ஒரு சம்பவம் இஸ்லாமியர்களுக்கு அதில் ஒரு நடக்குதுன்னா உண்மை அறியும் குழு போய் இவங்க ரிப்போர்ட் கொடுக்கறது. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டில் நடந்த சம்பவத்தில் வன்முறை குறித்த செய்தி மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் இந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான கண்ணோட்டமே அதில் இருக்காது. அதை மட்டும்தான் அங்கே அனுமதிக்கு வர்றோம், வாய்ப்பே கொடுக்க மாட்டான் அதுக்கு. அதே மாதிரி தலித் மக்கள் வன்கொடுமைகளுக்கான செய்திகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். அப்படியே தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறான்னா எப்படி வாய்ப்பு கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, அது இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு தலித் விரோத ஜாதியை சேர்ந்தவர்கள் தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துகிறாங்கன்னா அது சரியான ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்குமான சிஸ்டமாக மட்டும்தான் பதிவு பண்ணுறதுல ஆர்வம் காட்டுவானே தவிர அது பார்ப்பனிய இந்து கண்ணோட்டம் உள்ளதுன்னு சொன்னால் போட மாட்டான். கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்க, ஏதாவது இருந்தாலும் ஒத்துக்கிறேன். நீங்கள் தலித் மக்களுக்கு ஆதரவாக செய்தி போட்டால் நீங்கள் நுட்பமாக கவனிங்க. இடைநிலை சாதியின் தலித் விரோதத்தை போடுவான் செய்தியாக. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு கார்ட்டூன் போடுவான், படம் போடுவான், கட்டுரை எழுதுவான், தன்னை பெரிய தலித் ஆதரவாளர்லாம் காட்டிப்பான். ஆனால் அந்த கட்டுரையில் ஒரு இடத்தில் கூட ஒரு இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர்கள் தலித் விரோதிகளாக இருப்பதற்கு காரணம் இந்த இந்து சமூக அமைப்பின் ஜாதியில் மேல்நிலையில் இருக்கிற அந்த ஜாதி சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இவன் அடியாளாக செயல்படுறான்னு வரவே வராது. எங்கள் தலித் மக்கள் எப்பவுமே கீழ்நிலையில் இருக்கிற மக்கள் தங்கள் உரிமைகளை பெற்று மேலிருந்து வராங்கன்னா தனக்கு மேல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இணையாக தான் வருவாங்க. அவங்களுக்கு இணையாக வரும்போது யார் நிற்கிறானோ அவங்களோட தான் ரகலாம் நடக்கும். அவன் தான் வன்முறை நிகழ்த்துவான். அப்போது எந்த ஜாதி மேலே இருக்குதோ அந்த ஜாதியோட வன்முறை வருவதற்கு காரணம் என்னன்னா அதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்போ மற்ற ஒரு வட மாவட்டங்களில் இந்த பகுதிகளில் வன்னியர் மட்டும்தான் வன்முறை நடத்துகிறாங்க, மற்ற ஜாதிகள்லாம் யோக்கியமெல்லாம் கிடையாது. அந்த பக்கத்தில் கள்ளர் தான் நடத்தும். எல்லா ஜாதிகளிலும் தலித் விரோத ஜாதிகள் தான், எந்த ஜாதியும் யோக்கியம் கிடையாது, எல்லாருமே தலித் விரோதிகள் தான், பார்ப்பனர் உட்பட. தலித் மக்கள் எந்த ஜாதி மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகள் தங்கள் உரிமையை எழுப்புறாங்களோ அந்த ஜாதிகார் வன்முறை நடத்தும், அவ்வளோதான். இங்கே நடக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிள்ளைமார் அதிகமாக இருந்தாங்கன்னா அங்கே அது போகிற இடத்துல பிள்ளைமார் நடக்கும். இந்த பக்கம் மேற்கு மாவட்டம் தாண்டி போனீங்கன்னா பார்ப்பனருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற வெள்ளாள கவுண்டர்களுக்கும் தலித் மக்களுக்கு தான் பிரச்சனை. அங்கே வன்னியரோ கல்லரோ கிடையாது. அப்போ யார் மேலில் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வன்முறை நிகழ்த்துவாங்க. அப்போ பார்ப்பனர்கள் ஏன் வர்றதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்கள் யோக்கியதுன்னு இல்லை, தலித் மக்கள் எழுந்து போகிற இடங்களில் பார்ப்பனர்கள் இல்லை. போய் பாருங்கள், கோயில் உள்ளார அனைத்து ஜார அர்ச்சகராலான்னு போனால் அவன் தான் ஸ்டே வாங்குறான். பிசி கூட உள்ள வெள்ளாட பிள்ளைமார் நாங்கள் தான் பாப்பானோட ஒஸ்தி நாங்கள் செய்வோன்றாங்கல்ல, அவனே உள்ள விட மாட்டான் கோயில் உள்ள. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேவாரம் திருவாசகத்தை வாசலில் மண்டபத்தில் நின்று பாடுறதுக்கே கூடாதுன்னு விரட்டி அடித்தாங்க.
அப்போ தலித் மக்கள் உள்ளே போகிறதா தான் என்ன பண்ணுவான்? வரலாற்றில் சாட்சி இருக்குது. அவன் எழுதின புராணத்தில், பெரிய புராணத்தில், சிதம்பரம் கோயிலில் நந்தன்கிற தலித்தை கொளுத்துனானுங்க உயிரோட. எவ்வளோ பெரிய தலித் விரோதிகள் பார்ப்பனர்கள். இதுதான் நடக்கும். அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே கிளர்ந்து வராங்களோ அந்த இடைநிலை சாதிகளை பற்றிய ரிப்போர்ட் தான் போடுவானே தவிர பார்ப்பன பத்திரிகைகளில், மற்ற இடைநிலை சாதி பத்திரிகைகள் அது கூட போட மாட்டான். அப்போ இது எல்லாவற்றிலுமே இந்து சாதி பார்ப்பனத்தை பாதுகாக்கிற தன்மை தான் இருக்குது. இதெல்லாம் முற்போக்கு கிடையாது, இது ஒரு வேஷம். இப்படி தான் இருக்குது ஊடகங்களில். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற நபர்களாக தான் முற்போக்காளர் இருக்கிறாங்க. அவங்கள நோவாமல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இப்படி நடந்திருக்கிறது அப்படி தான் வருமே தவிர இந்து சிஸ்டமே இப்படி தான் இருக்குதுன்னு எழுதுனா போட மாட்டான். இந்த பார்ப்பனை கண்ணோட்டம் போட மாட்டான். இதை தலித் மக்களுக்கு எதிரான இந்து பார்ப்பனை கண்ணோட்டத்தை பாதுகாப்பதற்காக பார்ப்பனர்களின் அடியாட்களாக இடைநிலை சாதிகள் செயற்பட்டார்கள்னு ஒரு வரியை நீங்கள் படிக்க முடியாது. எதுலையும் பார்ப்பனத்தை பாதுகாப்பது, பார்ப்பனர்கள் தான் யோக்கியமானவர்கள்னு சித்தரிக்கிறது. இடைநிலை சாதிகாரர் மத்தியிலும் தலித் மக்கள் மத்தியிலையும் பார்ப்பனர்கள் யோக்கியமானவர்கள்ங்கிற கட்டுக்கதையை கட்டி கட்டி இந்த செட்டப் அப்படியே பாதுகாக்கிறது இந்த ஊடகங்கள் பொது தர்மமாக வச்சுருக்குது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுறேன். இந்த பார்ப்பன பத்திரிகைகள் மற்ற சாதிக்காரர்கள் செய்த சாதி வன்கொடுமையையும் ஒன்றும் இல்லை, ஒரு தாழ்த்தப்பட்டவர் கிரிமினலாக இருந்தாருன்னா அவரை ஜாதி பேர் சொல்கிறது தான் இந்த ஊடகங்கள் தான் சொல்லுது. அப்போ வன்முறை, ஜாதி வன்முறைகளின் போது வெறும் பிசி மட்டும் காட்டுற ஒரு கண்ணோட்டம் இருக்குது பார்ப்பன பத்திரிகைகளில். ஆனால் பார்ப்பனர்கள் ஜாதி வெறியோடு நடந்து கொண்டால், அவர்கள் கிரிமினலாக நடந்து கொண்டால் அதை மூடி மறைச்சிட்டு நியாயப்படுத்துது. அம்பலப்படுத்துறது கூட இல்லை, நியாயப்படுத்துது. அதுக்கு உதாரணம் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் கொலை செய்து சிறையில் போனது எப்படி பார்த்தான் பார்ப்பன பத்திரிகைகள். நான் உதாரணம் சொல்கிறேன். அப்போ எழுதின இந்த பார்ப்பன பத்திரிகைகள் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட கொலையை எப்படி மூடி மறைச்சி திசை பச்சையாக நடந்ததுங்க. இதை நான் கண்டித்து எழுதுனேன். இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்கள் இப்போ என்னை புறக்கணிக்கிறதுக்கு அது முக்கிய காரணம். அச்சு ஊடகங்களில் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியார் கொலை பண்ணிட்டாருன்னு ஜெயிலில் வச்சுட்டாங்கல்ல. உண்மையிலேயே இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஆட்சியிலே மிக சிறப்பான பணியை செஞ்சாங்கன்னா மிக சிறப்பான பணி ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகளுக்கு உள்ள வச்சது தான். அது இன்னொரு சிறப்பு இருக்குது அவங்க பண்ணதுக்கு. அதற்கு முன்னும் அதற்கு பிறகும் அதுபோல் அவர்களால் கூட செய்ய முடியாது, யாராலுமே செய்ய முடியாது. இனி அப்படி ஒரு செஞ்சுட்டாங்க. நம்மாலே அவர் ஜாமீனில் விட்டாருன்னு வச்சுங்க, அது கூட செய்யலை. அது பெரிய சாதாரண நிகழ்வு இல்லைங்க. அவர்கள் எதற்காக செய்தாலும் அவங்களுக்குள்ள அதிகாரம் எது வேணுமாலும் சொல்லலாம், எதை வேணுமாலும் சொன்னாலும் ஒரு சங்கராச்சாரியங்கிற ஐகான் சிறைக்குள்ளே வச்சதுங்கிறது சாதாரண நிகழ்வு இல்லை, வச்சாச்சு. ஆனால் இந்த பார்ப்பன பத்திரிகைகள்லாம் எப்படி பாதுகாத்தான் தெரியுங்களா? எவ்வளவு மோசமாக ஜாதி வரியோடு எழுத அந்த பத்திரிகைகள் கொலை கேஸில் அவங்க ஆளே தூக்கி உள்ளே வச்ச போது கூட எப்படி எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா தினமலர் பத்திரிகையில் எழுதுனான். அப்போ நான் புதிய கலாச்சாரம் பத்திரிகையில் இந்த பார்ப்பன பத்திரிகைகளின் பார்ப்பன பத்திரிகையில் சங்கரமடத்தின் நாடி துடிப்புன்னு ஜெயேந்திர சரஸ்வதி கைதை பார்ப்பன பத்திரிகைகள் எப்படி பார்த்தான்னு ஒரு விரிவான கட்டுரையை எழுதுனேன். அதில் சில பகுதியில் படித்து காட்டுறேன். தினமலர் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிடுறான். காஞ்சி சங்கராச்சாரி கொலை வழக்கில் கைது சட்டத்துக்கு பிற்பாடு அதோட உண்மையை கண்டறிச்சு துப்பறிஞ்சு எழுதுவான்னு பார்த்தா அவன் என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட எழுத்து முறையில் தினமலரில் வருது. காஞ்சி சங்கர மடத்தை அழிக்க நினைக்கும் சதியின் ஒரு அம்சமாக சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கைது அரங்கேற்றப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மட்டும் அல்லாது தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதான். நம்மளாம் இருந்தோம் இல்லைங்க. அதாவது காஞ்சி மடத்தையே இழுத்து மூடுவதற்காக இந்த அரசு செய்கிற சதிதானே தவிர ஒரு கொலை செய்யலை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாகி போச்சான். நம்மளாம் சாலை மறியல் என்னமோ பயங்கர டென்ஷன் ஆன மாதிரி எல்லாம் ஜனங்க கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தலைகீழ போடுறான் செய்தியை. ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் கொலை செய்தால் கூட அது பொய்யின் செய்தி போட்ட இவன் இன்னொரு புறத்தில் கலைஞர், திருமாவளவன், ராமதாஸ், கிருஷ்ணசாமி, லாலு பிரசாத், விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் இவர்களை பற்றி எப்படி செய்தி போடுவான் தினமலர்? நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. பொய் செய்தியை ரொம்ப மோசமாக தலைப்பிலேயே கேவலப்படுத்தி போடுவான், மிக மோசமாக கேவலப்படுத்தி போடுவான் தினமலரில். அதுக்கப்புறம் இன்னொரு அதாவது தினமலர் ஜெயேந்திர சரஸ்வதி கைதான போது அவன் வச்ச தலைப்புகளை நான் பட்டியலிட்டிருக்கேன். எப்படி வச்சுருக்கான் தலைப்பு? ஒவ்வொரு நிறைய செய்திகள் போட்டான். ஒவ்வொரு செய்திகளுக்கும் என்ன தலைப்பு போட்டான் தினமலர்லங்கிறத வாசிக்கிறேன். ஜெயேந்திரர் கைதுக்கு எதிர்ப்பு, சாதுக்கள் போராட்டமா, இது ஒன்று. இன்னொன்று, ஆந்திராவில் ஜெயேந்திரர் கைதுக்கு ஆந்திராவில் நாளை 80 லட்சம் பேர் உண்ணாவிரதமா போட்டிருக்காங்க. இதெல்லாம் பொய் சொல்லலை. ஜெயேந்திரர் கைதை கண்டித்து தமிழ்நாட்டில் இல்லையா ஆந்திராவில் 80 லட்சம் பேர் உண்ணாவிரதம் தான் செய்தி போட்டிருக்காங்க. பொய். எப்படி பாதுகாத்தான் பாருங்க அந்த செய்தியை. அதே போல் ஜெயேந்திரர் கைதால்
உலக அளவில் பக்தர்கள் கவலை. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேட்டி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேட்டி கொடுத்தாராம், அதை எடுத்து போட்டிருக்கிறான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் ஆதரிச்சு கொடுத்தா பேட்டி கொடுத்தாரு, அதை போட்டியா நீ? அப்புறம் வேலூர் சிறையில் ஜெயேந்திரர் சுகவீனம். வேலூர் ஜெயிலில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், அது ஒரு தலைப்பு. ஜெயேந்திரர் கைதுக்கு சர்வதேச சதி காரணம், பக்தர்கள் பேரவை குற்றச்சாட்டு. பாருங்க, அதாவது அவர் கைது பண்ணதுக்கு சர்வதேச சதி காரணம் ஒரு செய்தி போடுறான் தினமலர். இதெல்லாம் அவன் கொடுத்த தலைப்பு. வேலூர் மத்திய சிறையில் தரையில் உறங்கும் ஜெயேந்திரர். என்ன ஜெயில் என்ன இதுவா கொடுப்பான் உனக்கு? தரையில் தானே உறங்கணும். வேலூர் மத்திய சிறையில் தரையில் உறங்கும் ஜெயேந்திரன் போட்டு சிம்பதி கிரியேட் பண்ணுறான் ஜனங்க மத்தியில். ஒரு கிரிமினலுக்கு இப்படி தான் போடுறான் பார்ப்பனர். ஒரு கிரிமினலாக இருந்தால் பார்ப்பனரை நியாயப்படுத்துகிற தன்மை. தரையில் உறங்கும் ஜெயேந்திரன். அப்புறம் பாம்புகள் நடுவே வாசமா போட்டிருக்கான். ஜெயிலில் பாம்புகள் நடுவே வாசம்னு போடுறாங்க வேலூர் ஜெயிலில். அதுக்கு நான் எழுதினேன் பாவம் பாம்புகள்னு. எவ்வளோ மோசடி பாருங்க. இப்படி தான் செய்தி போட்டிருக்கிறான் அதில். அடுத்து இது ஒரு சாமியாராச்சா, இந்து சாமியார். அந்த இந்து சாமியாரை குறித்து ஒரு தினமலருங்கிற இந்து பத்திரிகை இந்து உணர்வு இருக்கிறதுனால அவன் இந்து சாமியாரை வந்து பாதுகாக்கிறதுக்காக செய்தி போடுறான்னு ஒன்று புரிஞ்சுக்கலான்னு வச்சுங்க. சரி பரவாயில்ல, ஜெயேந்திரன் இந்து, சாமியாரும் இந்து, அதனால் அவங்க வந்து இந்துவை பாதுகாக்கிறதுக்காக அந்த செய்தி போடுறான். இப்போ இந்துவை பாதுகாக்கிறதுக்கு செய்தி போட்டால் எல்லா இடத்துலையும் போடணும்ல. அதே சமயத்தில் இந்த ஜெயேந்திர சரஸ்வதி கைதான அதே சமயத்தில் இன்னொரு சாமியார் கைதானார். அந்தால் கொலையெல்லாம் பண்ணல, இந்த அளவு கிரிமினலாக இல்லை. அந்தால் பாலியல் குற்றச்சாட்டு பொருளாதார சீட்டிங் பண்ணிட்டான்னு கைது பண்ணாங்க. அந்தால் பேர் சதுர்வேதி. சதுர்வேதின்னு ஒருத்தர் ஜெயேந்திர கைதான 4 நாளில் கைதானாப்புல. அதே தினமலரில் அதே பக்கங்களில் ஜெயேந்திரரை பற்றி கிரிமினல் ஜெயிலுக்கு போனதுக்கு பிற்பாடு அவர் மேலே வந்து இவ்வளவு அக்கறையோடு செய்தி விட்ட தினமலர் சதுர்வேதின்னு ஒரு சாமியார் கைதாகி உள்ளே போகிறான். அவனை பற்றி அந்தாலும் ஒரு நான் பிராமின் பார்ப்பனர் அல்லாதவர். அவர் அந்த சாமியாரை பற்றி என்ன செய்தி போடுறான் பார்த்தீங்களா? இந்து உணர்வோடு தான் நீ போடணும். இப்போ ஜெயேந்திரருக்கு இந்து உணர்வோட போட்ட இவன் அதே இந்து சாமியாரான சதுர்வேதிக்கு என்ன தலைப்பு போடுறான் பார்த்தீங்களா? சாதாரண ஆள் இல்லைங்க இந்த சதுர்வேதி தலைப்பு. சதுர்வேதிக்கு அதே பத்திரிகையில் வருதுங்க. பிற்படுத்தப்பட்ட சாமியார் தான் அவன். பிற்படுத்தப்பட்ட உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்ததுன்னா நீ பாப்பானுக்கு பூஜா தூக்குவியா? மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு பாப்பானோட சேர்ந்துக்கிட்டு தலித் மக்களை எதிர்க்கிறியா? உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்குமா? உன்னை 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டான் அவன். உன்னை அடியாலாம் பயன்படுத்துகிறான். இந்த போட்டிருக்கான் பாருவான் பார்ப்பன சாமியார் அவ்வளோ போட்டுட்டு சதுர்வேதியும் கிரிமினல், அவனும் கிரிமினல் தான். இவனை விட அவன் கொஞ்சம் கிரிமினல் கம்மி. நம்ம வந்து அவன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பெரியார் இயக்கமோ பார்ப்பனர் எதிர்ப்பு பேசுகிற பெரியார் இயக்கம் பார்ப்பனர் அல்லாத கிரிமினல்களை ஒருபோதும் ஆதரிச்சது கிடையாதுங்க. சதுர்வேதி நம்ம ஆதரிக்கல, பாப்பான் பூரா கிரிமினலாக ஆதரிக்கிறாங்க. இதுதான் நமக்கு அவனுக்குள்ள ஜனநாயக தன்மை, அரசியல் கண்ணோட்டம். பெரியார் இயக்கம் மட்டும் இல்லைங்க. இந்த சதுர்வேதி அவர் ஒரு ஏதோ ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர். அந்த ஜாதிக்காரன் கூட சதுர்வேதி ஆதரிக்கலைங்க. எவ்வளவோ கிரிமினல் இருக்கிறாங்க, அந்த ஜாதிக்காரர்கள் கூட ஆதரிக்கலைங்க. பார்ப்பனர்கள் தான் அதை செஞ்சுருக்கிறான். சதுர்வேதி சாதாரண ஆள் இல்லைங்க சதுர்வேதி. அப்புறம் இன்னொரு தலைப்பு பண்ணை வீட்டில் மாயாஜாலம், செக்ஸ் சாமியார் சதுர்வேதி. இதெல்லாம் அவரோட தலைப்பு. ஒரே நேரத்தில் இந்து சாமியார்களை பற்றி இருவேறு கண்ணோட்டம். இது இந்து உணர்வல்ல, இது ஒரு பார்ப்பன உணர்வுன்னு எவனுக்குமே இங்கே புரியலைங்க. அதுதான் இருக்குது. இந்து உணர்வு என்பதே பார்ப்பன உணர்வு தான். இது ஒரு தலைப்பாச்சா? அதே சமயத்தில் அதுக்கு முன்னமே இந்த சரவணபவன் அண்ணாச்சி இருக்காருல்ல ராஜகோபால், இந்த சரவணபவன் அண்ணாச்சி ராஜகோபால் இதே மாதிரி ஒரு பாலியல் உறவில் ஈடுபட்டு ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னு கேஸ் ஆகி அந்த கேஸை நக்கீரன் தான் கண்டுபிடிச்சிது. நக்கீரன் கண்டுபிடிக்கல. இந்த ஜெயேந்திர சரஸ்வதி கேஸை வந்து நக்கீரன் கண்டுபிடிச்சி வெளியில் அம்பலப்படுத்துச்சு. அம்பலப்படுத்தோன்னா பார்ப்பன பத்திரிகையெல்லாம் மாற்றி எழுதுனான். ஆனால் சரவண பவனோட ராஜகோபால் வந்து கொலை செய்தாருங்கிறது யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த தினமலர் ஜூனியர் பார்ப்பன பத்திரிகையில் தான் கண்டுபிடிச்சிது. அதில் சரணபவன் ராஜகோபாலின் காதலை கண்டிருந்து அவர் கொலை செய்தார் என்பதை துப்பறிந்து வெளியிட்ட பெருமை தினமலர் ஜூனியருடனே சேரும். தனக்கு விளம்பரம் தருகிற பார்ட்டி என்கிற சமரசம் இல்லாமல் உண்மையை துப்பறிந்து உலகுக்கு சொன்னார்கள். அண்ணாச்சியோ தினகரன், தினத்தந்தி, நக்கீரன் போன்ற பத்திரிகைகளை விட அவால் பத்திரிகையில் விளம்பரம் செய்வதில் தான் ஆர்வம் காட்டுவார். அது அவரின் சைவ தொழிலின் ரகசியம். தனிப்பட்ட லாபத்திற்காக பல பேர் பார்ப்பன அடியாளாக இருப்பதின் ரகசியமும் அதுவே அப்படின்னு எழுதினப்ப நான். ஆனால் ஜகத்குரு ஒரு ஆளையே ஜகத்தை விட்டு அனுப்பிவிட்டார் என்பதை நக்கீரன் துப்பறிந்து தொடர்ந்து எழுதிய போதும் கூட ஜூனியர் விகடன் துப்பு கட்டு கிடந்தது. பிறகு லோககுரு கைதாகி லோல்பட ஆரம்பித்த பிறகே வேறு வழி இல்லாமல் கடவுள் செய்த கொலையை பற்றி செய்திகள் வெளியிட துவங்கியது. அந்த செய்திகளை அது இப்படி வரையறுத்து கொண்டு வெளியிட்டது. அது எப்படி வெளியுதுன்னா, ஜெயேந்திர கொலை செய்யல,
ஏதோ ஒரு கோஷ்டி தகராறுன்னு ஜூனியர் உடனில் செய்தி வந்ததுங்க. அது தினமலர் பற்றி சொன்னேன். ஜூனியர் உடனில் எப்படி செய்தி வந்ததுன்னா, ஜெயேந்திரன் கொலை வழக்கில் சிக்கியிருப்பதற்கு காரணம் அவர் கொலை செய்ததால் அல்ல, சங்கர மடத்தின் கோஷ்டி தகராறால் என்கிற பின்னணி தான் ஜூனியர் உடன் வெளியிட்ட எல்லா செய்திக்கும் பின்னணி. ஜெயேந்திரன் கைதில் ஜெயேந்திரன் கோஷ்டி, இந்து என்றாம், டிஎன் சேஷன் போன்றோர் விஜயேந்திரன் கோஷ்டி, ஜூனியருடன் ஜெயேந்திரன் கோஷ்டி, இவங்க எல்லாம் இந்து என்றாமே ஒரு சாமியாரை ஏற்றிக்கிட்டு பாதுகாக்கிறதுக்கு போனாருங்க. பத்திரிகையாளர், இந்து பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த இந்து ராம் ஜெயேந்திரன் கைது செய்யப்பட்டவனுக்கு விஜயேந்திரன் கைதாவார்னு தெரிஞ்சவனா அந்த விஜயேந்திரனை காரில் ஏற்றிக்கிட்டு விமானத்தில் ஏற்றிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் இந்தியாவின் பெரிய பத்திரிகையாளர்கிட்ட இந்து என்றாம் அதை செஞ்சாருங்க. ஒரு கிரிமினலை பாதுகாத்தது. இது நடந்ததா இல்லையா? இந்த கொலையில் ஜெயேந்திரன் பங்கை அரசல் புரசலாக எழுதும்போதும் கூட வாசகர்களுக்கு ஜெயேந்திரன் மீது அனுதாபத்தை உண்டு பண்ணுவது போல் எழுத வேண்டும் என்பது விகடன் ஆசிரியர் குழுவிற்கு ஆசிரியர்கிட்ட கட்டளை போடும். இதோ கழுகார் சொல்கிறார், ஜெயேந்திரர் அணி விஜயேந்திரர் அணி என்று 2 கோஷ்டிகள் எதிரும் புதிருமாக கோலோச்சி வந்த கதை இது. இந்த அணிகள் பரஸ்பரம் குழிபறிப்பு வேலையிலே மூழ்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த குழிபறிப்பின் உச்சகட்டம் தான் இன்று கொலை வழக்கு ரேஞ்சுக்கு அசிங்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். பாருங்க, கொலையெல்லாம் பண்ணலையாம்மா, அது பொய், கோஷ்டி தகராறுன்னு. ஜெயேந்திரர் கைதாகி சிறை செல்ல வேண்டும், அதை தொடர்ந்து விஜயேந்தர் எந்த தடையுமின்றி செயலாற்ற வேண்டும், தேவைப்பட்டால் ஆளும் அரசின் விருப்பங்களையும் சிக்கலில்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கைது நடவடிக்கை கணக்கச்சிதமாக அரங்கேற்றப்பட்டது என்கிறார்கள் இந்த சிலர் எவனே இன்ன வரைக்கும் சொல்லாம இந்த சிலர்னு இதாச்சா. அப்புறம் ஜெயேந்திரன் ஜாதக கட்டங்களை புரட்டி பார்த்த விசுவாசிகள் புது விஷயம் சொல்கிறார்கள். அதாவது ஜெயேந்தர் கொலை வழக்கில் மாட்டினதுக்கு இந்த மாதிரி போனதுக்கெல்லாம் காரணம் அவர் தப்பு பண்ணலையாம்மா. ஜூனியருடன் எழுதுதுங்க. இது ஒரு ஜோசிய பத்திரிகை, ஆன்மீக பத்திரிகை எழுதல. ஜெயேந்திரன் ஜாதக கட்டங்களை புரட்டி பார்த்த விசுவாசிகள் புது விஷயம் சொல்கிறார்கள். பெரியவாளுக்கு 8ல் சனி. இது ஜூனியருடனுங்க. உண்மைகளை கண்டு அது என்ன தலைப்பு கொடுக்குறாங்க, நாடி துடிப்பா ஜூனியருடனுங்க. புது விஷயம் சொல்கிறார்கள். பெரியவாளுக்கு 8ல் சனி, டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேல் கஷ்டமெல்லாம் பணியாய் பறந்து விடுமா. அவர் இந்த பாடுபடுத்துபவர்களுக்கு வர்ற ஜனவரியிலிருந்து கஷ்ட திசை ஆரம்பம். இந்த நிலைமை புது வருஷத்தில் அப்படியே தலைகீழாகும்னு ஒரு உண்மையை துப்பறிஞ்சு கொடுக்குற ஜூனியருடன் பத்திரிகை ஜெயேந்திர கொலை வழக்கில் கைதான போது ஜோசியம் எழுதுதுங்க. அது நான் எதையும் பொய்யெல்லாம் சொல்லலை, ஆதாரம் இருக்கு எல்லாத்துக்கும். நான் அதை எழுதிட்டு கீழே எழுதினேன். இந்த மாதிரி ஜூனியரோட எழுதிச்சுட்டு அது கீழே எழுதினேன். இந்த பாணியிலே எழுதிக்கிட்டே இன்னும் கொஞ்ச நாளில் சங்கரராமன் ஆள் வைத்து கொண்டது அவர் சம்சாரம் தான் எழுதினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அதான் ஆளையே மாத்திர ஆனந்த விகடன் ஆச்சே. ஆனந்த விகடன் ஆளையே மாற்றும் ஆனந்த விகடன் அப்படி விளம்பரம் கொடுக்குறான்ல, ஆளை மாத்துறது இப்படி தான். அதே மாதிரி இந்த ஜெயா டிவியில் அரிகிரி அசம்பிளின்னு வந்தது. அந்த அரிகிரி அசம்பிளியில் ஒருத்தர் மொட்டையை அடிச்சுக்கிட்டு வருவா. அப்படி இப்போ மொட்டையாக இருக்கிற போகிறல்ல, கொடூரமான ஜோக்கு சொல்லியே கொள்ளுவான். அந்த ஜெயேந்திரனை விட பெரிய கொலைகாராங்க. அப்படி ஒரு ஜோக் சொல்லுவான் டிவியில் வந்தான்னா. பயங்கரமான அருவமான அருவம். அவனுக்கு எப்படி தான் ஊடகங்களில் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா பாருங்க. அப்படி ஒரு ஆள் அவன் என்ன பண்ணாப்புல, அந்த ஆள் இதே ஜூனியர் உடலில் எழுதுறாப்புல. என்ன எழுதுறாருனா, ஜூனியர் உடலில் கிண்டல் பண்ணுறாராம். அதாவது ஜெயேந்திர கேஸை போலீஸு மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி பொய்யா சிருஷ்டிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் எழுதுறாருங்க. இதெல்லாம் நடந்ததுங்க இந்த நாட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னால். 2006 2004 நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். அந்த ஆள் ஜூனியர் உடலில் எழுதுறாரு. அந்த மொட்டை அருவ மொட்டை பாஸ்கி அந்த ஆள் பேர். அவர் எழுதுறாரு, ஜாலி கற்பனை அப்படின்னு தலைப்பு போட்டு அவர் ஜாலியாக கற்பனை பண்ணாராம். எழுதுறாரு, என்ன ஜாலி கற்பனைன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் விசாரணை என்கிற பேரில் ஜெயேந்திரன் மீது கேஸ் மேல் கேஸ் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். போகிற போக்கை பார்த்தால் இனிமேல் கீழே வரும் கேஸ்களில் கூட அவரை சந்தேகப்படுவார்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு, மடத்துக்கு தேவையான சந்தன சப்ளையில் வீரப்பன் மோசடி செய்ததால் ஆத்திரமடைந்த ஜெயேந்திரர் வீரப்பனை தீர்த்து கட்டிவிட்டார் என்கிறது எஸ்டிஎஃப் போலீஸ். பாருங்க, அவன் இது இதெல்லாம் ஜூனியர் உடலில் வருது. இது சங்கரமட பத்திரிகையில் வரல, ஜூனியர் உடலில் வந்த செய்தி இது. அப்புறம் ராஜீவ்காந்தியை கொன்ற தற்கொலை படை பெண்மணி தனுவின் கையில் இருந்த பூமாலை கூட ஜெயேந்திரர் வழக்கமாக பூ வாங்கும் பூக்காரி கொடுத்ததோ எழுதுறாருங்க. பெரிய விடுதலை புலி ஆதரவாளர்லாம் இருக்காங்க ஜூனியர் உடலில், இன்னும் வேலை பார்த்துக்கிட்டாங்க. இந்த செய்தி போடும்போது இந்த ரிப்போர்ட்டில் பண்ணது இன்னைக்கு பொறுப்பில் இருக்க முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் அந்த வேலையை அன்றைக்கி பார்த்ததுனால தான் இன்றைக்கி முக்கிய பொறுப்புக்கே போயிருக்கிறாங்க. இங்கே வழக்கமாக பூ வாங்கும் பூக்காரி கொடுத்ததோ என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். இப்படி கிண்டல் பண்ணுறாராம் அவர். அடுத்தது, இவை தவிர
மகாத்மா காந்தி, ஆப்ரஹாம் லிங்கன், கென்னடி போன்றோர் கொல்லப்பட்ட வழக்குகளில் கூட ஜெயேந்தருக்கு தொடர்பு இருக்கக்கூடும் என்று இன்டர்போல் ஆராய்ந்து வருவதாக கேள்வி. இவ்வளோ மோசடிங்க. இது ஜாலி கற்பனைன்னு அவர் எழுதியிருக்காராம். இதுக்கு கீழே நான் எழுதினேன், இதை படிக்கிற சங்கரமட பக்தருக்கு ஜெயேந்திரன் மீது பரிதாப உணர்வு வரும், நமக்கு கோபம் வருகிறது. இந்த எழுத்தை அது ஜாலியாக கற்பனை செய்ததாம். இந்த ஜாலியில் பாஸ்கியின் இரத்த கண்ணீர் தெரிகிறது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், ஆனால் சிலர் சிரித்துக்கொண்டே அழுவார் அப்படின்னு எழுதின கீழே. இந்த காரிய பைத்தியம் வேறு யாருமல்ல, தலைவர் ஸ்டாலினை பற்றி கேவலமாக எழுதிய நம்ம கக்கா மதன். அப்போ ஹாய் மதன் அவர் ஜூனியரோட இல்லை, அவங்க மாமா ஒரு பக்கத்தோடு எழுதிக்கிட்டு இருந்தார். ஹாய்னா நம்மள ஆய் தானே, கக்கா மதன் அவரோட மாப்பிள்ளை மச்சான் இவர். இதாச்சா நம்ம இந்த டான் இருக்கார்ல, பார்ப்பனர்களுக்கான டான், பத்திரிகை உலக டான் சோ, அவருக்கு ஒரு முட்டை. இந்த முட்டையை சொன்னால் அடுத்த முட்டையை சொல்ல வேண்டாமா? அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? மொட்டைத்தலை என்று நான் எழுதினேன். மொட்டைத்தலை என்றவுடன் சோவின் யோக்கியதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஜெயேந்திரன் கைதில் சோ என்ன சொல்லியிருப்பார்? அவர் எதுவும் சொல்லாமல் இருந்தாலே அவர் கருத்து இதுவாகத்தான் இருக்கும் என்பது முடிவான ஒன்று. கழுதை வாய் திறந்தால் புயல் போலவா கூவும். ஆனாலும் துக்ளைக்கு படிக்கும்போது தான் ஜெயேந்திரன் கைதில் இன்னொரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருப்பது தெரிய வருகிறது. அதாவது சோவுக்கு பைத்தியம் பிடித்திருப்பது அப்படின்னு எழுதினேன். சங்கர மடம் அவரின் உயிராக இருக்கிறது. இப்படி ஒரு கைது நடந்திருப்பதை தாங்கிக் கொள்ளும் சக்தி சோவுக்கு இல்லை. பதட்டத்தோடு இருக்கிறார். பதட்டத்திலும் அவர் கருணாநிதியை வசப்பாடுவதை, பெரியார் கொள்கைகளை திட்டி தீர்ப்பதை நிறுத்தவில்லை. பார்ப்பன பைத்தியக்காரர்களில் இருந்தாலும் பெரியாரை திட்டுவதில் மட்டும் தெளிவு இருக்கும் போல அப்படின்னு எழுதினேன். ஜெயேந்திரனை கைது செய்தது ஜெயலலிதா, சோ திட்டுவது கருணாநிதியை. இன்னும் நியாயம் இது? அந்த அம்மா கைது பண்ணிச்சுங்க. அந்த அம்மா கைது பண்ணிச்சுன்னா கலைஞரை திட்டுறாப்பலாம். துக்ளக்கில் எழுதினாருங்க. இது நடந்தது துக்ளக்கில். இந்த கோமாளித்தனம்லாம் நடந்ததுங்க. தொடர்ந்து சோவிற்கு கடாப்பள்ளியில் வழி வந்தால் கூட கருணாநிதி சிறிது சந்தோஷமாக இருக்கிறார், அதனால தான் எனக்கு பல் வலிக்கிறது என்பார் போலும். ஜெயேந்திரன் கொலை செய்திருக்க மாட்டார் என்று உறுதியாக நம்புகிறார். ஆனாலும் அரசு ஆதாரங்கள் கைது செய்திருக்காது என்றும் மிரளுகிறார். சோ குழம்புகிற குழப்பத்தில் அவர் மொட்டைத்தலில் மயிரே முளைத்து விடும் போல் தெரிகிறது. அதனாலேயோ என்னவோ அவரின் கேள்வி பதில் பகுதி வழக்கத்தை விட அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கிறது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார். VS கவிதா மீனா செட்டிப்புலத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. இந்த பைத்தியத்திலாம் கேள்வி கேட்குறான்னா அது எப்படி பைத்தியமாக இருக்கும் பார். ஜெயேந்திரரை சங்கர்ராமன் தொடர்ந்து பிளாக்மெயில் செய்து மிரட்டி கொண்டே இருக்கிறாரே, அது குற்றம் இல்லையா அப்படின்னு கேள்வி. அதுக்கு இவர் பதில் சொல்கிறார். பத்திரிகை செய்திகளை வைத்து பார்க்கிற போது சங்கர்ராமன் செய்தது கிரிமினல் இன்டிமேஷன் என்கிற குற்றத்திற்கான பிரிவின் கீழ் வரக்கூடிய தன்மை படைத்த செயல் என்று கூறலாம். இதை தவிர வேறு பெயரில் மறைத்து கொண்டு சம்பந்தப்பட்ட கடிதங்களில் சிலவற்றை எழுதியதால் அது தனி பிரிவின் கீழ் வரும். இரண்டுமே குற்றங்கள். ஒவ்வொரு குற்றத்திற்கும் இரண்டு காலம் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கலாம். ஆனால் சங்கரராமன் உயிருடன் இல்லாத போது இந்த சட்டத்தை அறிந்து கொள்கிற சமாச்சாரமே தவிர இது, அதாவது சொல்கிறாரு, ஆனால் சங்கரராமன் உயிரோடு இல்லாத போது இது சட்டத்தை அறிந்து கொள்கிற சமாச்சாரமே தவிர நடவடிக்கை கேட்கிற கோரிக்கை அல்லன்னு எழுதுறாரு. நான் கீழே எழுதுனேன். இதுக்கு கொலை செஞ்சதுக்கு என்னையா தண்டனைன்னு கேட்டால் இவர் பிளாக்மெயிலுக்கான தண்டனை பற்றி எழுதுறாரு. அப்போ சங்கர்ராமன் என்ன தற்கொலையாக செஞ்சுக்கிட்டாரு? சோவின் வக்கரத்தை படிக்கும்போது இன்னொன்று, சங்கர்ராமன் உயிரோடு இல்லாத போது இந்த சட்டத்தை அறிந்து கொள்கிற சமாச்சாரமேன்னு சொல்கிறாரு. சங்கர்ராமன் உயிரோடு இருந்தால் அந்த கேஸே கிடையாது. எவ்வளோ லூஸாக இருக்கானுங்க பாரு ஒன்றுங்க. அப்போது சோவின் இந்த வக்கரத்தை படிக்கும்போது நமக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது. ஒரு திரைப்படத்தில் சிவாஜி சோவை பார்த்து பாடுவார், போட்டாலே போட்டாலே உன்னைய ஒருத்தி பெத்து போட்டாலே என்று. இந்த பாடலின் சோவின் கதாபாத்திரத்தை பார்த்து பாடின பாடலாம் எனக்கு தோணலை அப்படின்னு எழுதினேன். ஜெயேந்திரன் கம்பி எண்ணுகிறார், சோ பைத்தியக்காரனாக இருக்கிறார், மக்கள் கைகொட்டி சிரித்து மகிழ்கிறார்கள். ஒரு சம்பவம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணர்வை ஏற்படுத்துவதில்லை. சிலர் உளறுவார், பலர் மகிழ்வார் அப்படின்னு அதை எழுதி முடித்தேன் நான். கடைசியாக ஒன்று அப்படின்னு அந்த கட்டுரையை முடிக்கும் போது எழுதினேன், பக்தர்கள் ஜெயேந்திரனை நம்ப வேண்டாத நேரத்தில் நம்பினார்கள், நம்ப வேண்டிய நேரத்தில் நம்ப மறுக்கிறார்கள். ஜெயேந்திரனை நாம் எப்போதும் நம்பியதில்லை, ஆனால் இப்போது நம்புகிறோம். அவர் இந்த கொலையை செய்திருப்பார், இன்னும் இதற்கு மேலும் பல கிருமிகளை செய்திருப்பார்னு எழுதினாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்கிற காலத்தில் நடக்குதுங்க. இது வரலாற்றில் புராண காலத்தில் சொன்ன பொய்கள் அல்ல. நம் காலத்தில் இப்போ இருக்கிற ஜனநாயகத்தில் நாங்கள் உண்மையை சொல்கிறோம்னு சொல்கிற இந்த பார்ப்பன பத்திரிகை யோக்கியதை எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போது
நான் ஜூனியர் விகடன் பத்திரிகை பேர் ஆனந்த விகடன் இதெல்லாம் இந்த பேர் சொல்லியே கண்டிச்சு எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் இந்த பத்திரிகைகள் ஒரு பத்திரிகையின் பார்ப்பனத்தன்மையை அதன் இந்து கண்ணோட்டத்தையும் நீங்கள் அந்த பத்திரிகையில் வெளியில் எங்கள் வீட்டு டைரியில் எழுதினா கூட அவனுக்கு புரியாது. இந்து மதத்தை பார்ப்பனை எதிர்த்தால் முற்றிலுமாக புறக்கணிப்பாங்கிறதுக்கு பெரிய உதாரணம்லாம் தேவையில்லை. நானே அதற்கு உதாரணம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகளில் வந்து என்னோட சின்ன அறிமுகம் கூட வந்தது கிடையாது. என்னோட புத்தக அறிமுகம் வந்தது கிடையாது. அமுச்சு கூட போட்டது கிடையாது. என்னோட இணைய பக்கம் அறிமுகம் வந்தது கிடையாது. என்னோட எந்த செய்திகளும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் தொடர்ந்து பார்ப்பனத்துக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் பெரியாரை போல் தொடர்ந்து போர்க்குணத்தோடு இயங்குவதும் இந்த பார்ப்பன பத்திரிகைகளை தொடர்ந்து பேர் சொல்லி அமலப்படுத்த அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது அதில் முக்கியமாக என்னை முற்றிலுமாக புறக்கணிக்கிறதுக்கு. பாரதியாரோட பார்ப்பன உணர்வை அவரோட வார்த்தைகளிலிருந்து வரிக்கு வரிக்கு அம்பலப்படுத்தி எழுதினேன். பார்ப்பன சாதி வரியின் முற்போக்கு வடிவம் பாரதியார் தான். அதை உடைச்சிட்டு அதுக்கு மேலே பார்ப்பனர் எங்கேயுமே தங்க மாட்டான். என்ன ஆகிப்போச்சு, நீங்கள் எவ்வளோ பெரிய பார்ப்பனர் என்ன வேணுமாலும் பேசுங்க, எல்லாம் பேசிட்டு கடைசியில் நீங்கள் பாரதியார் மாதிரிம்மா பெரியாரையோட பெரியாளாக பேசுவான், அம்பேத்கரோட பெரியாளாக பேசுவான் பாரதியாரை. பாரதியார் பெரியாருக்கு இணையாகவும் டாக்டர் அம்பேத்கர் இணையாகவும் இல்லை, அவர் யாருக்கு இணையானவர்னு சொல்லணும்னா இன்னைக்கு வாழும் காட்டத்தில் அவர் ராமகோபாலனுக்கு இணையானவர். அந்த காலத்தில் வாழும் பாரதியார் நம்ம ராமகோபாலன் அந்த காலத்திலே பேசு. இன்னைக்கு மாட்டிறைச்சி தடை வந்திருக்கு இல்லைங்க. இந்த மாட்டிறைச்சி தடையை தமிழ்நாட்டில் முதலாக எழுதியது யார் தெரியுமா? பாரதியார். 1907ஆம் ஆண்டு எழுதுறாரு. பெரியார் பற்றி அவதூறுலாம் சொல்றீங்கல்ல, ஏன் பாரதி பற்றி உண்மையை சொல்ல மாட்டீங்க? பாரதி பற்றி உண்மையை சொன்ன காரணத்தினால என்னையும் டோட்டலாக க்ளோஸ் பண்ணானுங்க. அச்சு ஊடகங்கள் இன்னும் பார்ப்பனத்தன்மையிலிருந்து வெளியே வரலிங்க. காட்சி ஊடகம் கூட நிறைய மாற்றங்கள் இருக்குது, இன்னும் பார்ப்பனத்தன்மையோட தான் இருக்குது அச்சு ஊடகங்கள். இப்படி எடுத்துங்க. நான் பாரதியாரை திட்டி எழுதுனதுக்கு பதில் பாரதியாரின் பார்ப்பனை தன்மையை அவரோட இந்து கண்ணோட்டத்தை கண்டித்து அதை அம்பலப்படுத்தி எழுதியதுக்கு பதில், உண்மை எழுதியதுக்கு பதில் பொய்யா பெரியாரை குறித்து இழிவாக எழுதியிருந்தேன்னு வச்சுங்க, நான் தமிழ்நாட்டின் மாபெரும் எழுத்தாளன் ஆகியிருப்பேன். பொய் இல்லைங்க, அது நிஜம். அந்த காலத்தில் ஜெயகாந்தன்லேருந்து அதுக்கப்புறம் ஜெயமோகன், ரவிக்குமார் எவ்வளோ பேர் நீங்கள் பட்டியல் எடுத்தாலும் பார்ப்பன பத்திரிகையில் அவரை ஏன் கொண்டாடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களெல்லாம் பார்ப்பன ஆதரவாளர்களாக இருக்கிறதுனால மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஒரு பார்ப்பன ஆதரவாளராக இருக்கிறதுனால மட்டும் பார்ப்பன ஊடகங்கள் தூக்கி கொண்டாடாது. அவர்கள் பெரியாரை இழிவாக திட்டினாதான் தூக்கி கொண்டாடுவான். இன்னைக்கு ஊடகத்தில் போயிருக்கிற இந்த முற்போக்காளர்களுக்கு அடையாளம் கிடக்குது, முற்போக்காளர் வேஷம் படுத்துகிறாங்கல்ல. இந்த முற்போக்காள பிரபலங்கள் பின்னணியில் அவர்களின் பார்ப்பன ஆதரவு தன்மையும் பெரியார் குறித்த அவதூறுகளும் தான் பின்னணி இருக்குது. இவன் திறமைகளாம் அவன் அங்கீகரிக்கல. இதுதான் நடக்குது. இந்த நிலை வந்து இன்னைக்கு கிடையாது. பார்ப்பன பத்திரிகைகள் இன்னைக்கு இல்லை. பத்திரிகையை ஆரம்பிச்சு நடத்தின காலத்திலிருந்தே பார்ப்பன பத்திரிகைகள் இப்படி தான் இருக்கிறாங்க. நீதி கட்சி தலைவர்களில் நாயர் பற்றி தெரியும். நாயர் 1917ஆம் ஆண்டு ஸ்பெக்ட்ரம் ரோட்டில் சுதேசமித்திரன் பத்திரிகை பற்றி, இந்து பத்திரிகை பற்றி அவர் பேசுகிறார். நான் பேசுறதெல்லாம் சாதாரணம். இந்த பார்ப்பன பத்திரிகைகள் எவ்வளவு மோசமாக செயல்பட்டது அப்படிங்கிறத நாயர் சொல்கிறாரு. 17 ஸ்பெக்ட்ரம் ரோட்டில் பேசும்போது, தேசிய தலைவர்கள் எல்லோருமே பார்ப்பனர்கள் தான். அவர்களால் நடத்தப்படும் செய்தித்தாள்களில் ஆசிரியர்களும் அவற்றின் நிருபர்களும் பார்ப்பனர்களே. அவர்கள் தங்களின் சுய அரசியல் செல்வாக்கையும் தலைமையையும் வளர்த்து கொள்வதற்கு அவர்களுடைய பொய் பித்தலாட்ட இந்து, சுதேசமித்திரன், பிரபஞ்சமித்திரன் போன்ற சாக்கடை செய்தித்தாள்கள் பெரும் உதவுகின்றன. நாயர் பேசியிருக்காருங்க, இந்து பத்திரிகை ஒரு சாக்கடைன்னு 17. அப்புறத்து இப்படி தான் இருந்திருக்குது. பெரியார் இந்து பத்திரிகை குறித்து ஐயா என்ன சொல்லுவார்னா, இந்த பார்ப்பன பத்திரிகையை விமர்சமிக்காமல் இருந்து அதன் மூலமாக செய்தி சொல்லி அதன் மூலமாக பிரபலமாகிற தன்மை என்பது தந்தை பெரியாரிடம் ஒருபோதும் கிடையாது. மாறாக கடுமையாக அதை எடுத்து பேசுவார். இந்து பத்திரிகை பற்றி வெளிப்படையாக பேசுவார். இந்து பத்திரிக்கை நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், உண்மைன்னு. அவன் போட்டானா நம்ம பொய்ன்னு சொல்லணும். கோழிக்கு 2 கால்னு நல்லா தெரியும். இந்து பத்திரிகை 2 கால்னு எழுதுனால நான் 3 கால்னு எழுதுவேன்னாரு. அந்த அளவுக்கு பார்ப்பன தன்மை இந்து பத்திரிகையில் இருக்குன்னு ஐயா புரிஞ்சு வச்சிருது. அவ்வளோ அம்பலப்படுத்தினார் பார்ப்பன இந்து பத்திரிகையை. அது மட்டுமல்ல, குடியரசில் ஒரு தலையங்கத்தில் ஒரு செய்தி வருது, காந்தி கொலை சம்பந்தமான செய்திகளில். இந்த பார்ப்பன பத்திரிகையில் அப்போ எப்படி நடந்ததுங்கிறதுக்கு ஐயாவே எழுதியிருக்கிற ஒரு உதாரணம். காங்கிரஸில் இருக்கிற பார்ப்பனர்கள் ரவுடித்தனமாக ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணி ரவுடித்தனம் பண்ணுறது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சா இந்த பார்ப்பன பத்திரிகைகள் எப்படி செய்தி போடுறான்னா, காங்கிரஸ்
காங்கிரஸில் இருக்கிற மக்கள், காங்கிரஸ்காரர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்படின்னு செய்தி போகிறான்னா, மக்கள் வெகுண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் போடுறான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அமைப்பு சார்ந்தவங்க மக்கள் போராட்டத்துக்காக மக்களை முன்னிறுத்தி அவர்களுக்காக நம்ம ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தினா நம்மளை எப்படி செய்தி போடுறான்னா, கருப்பு சட்டை கலாட்டான்னு போட்டிருக்காங்க. இது இப்போ இல்லை, அண்ணா ஐயா அப்போவே எழுதியிருக்கிறாரு. இந்த தன்மை இன்னைக்கு வரைக்கும் மாறல. இதில் முன்ன பின்ன கொஞ்சம் செய்திகள் மாற்றிருக்கலாமே தவிர இந்த தன்மை அப்படியே தொடர்ந்து இருக்குது. இது வெறும் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க தான் நியதி. இந்தியா முழுக்கவே இப்படி தான் இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு, பார்ப்பன பத்திரிகை, இந்த பத்திரிகைகள் எப்படி நடந்துக்குது அப்படிங்கிறதுக்கு டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு. என்னை போல் அந்த காலத்தில் அவர் சாட்சியாக இருந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பிராமணிய இலக்கியத்தை அம்பலப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியின்பாலும் பிராமண அறிஞர் காட்டும் சகிப்பு தன்மையற்ற போக்கு எவரையும் எரிச்சல் கொள்ளவே செய்யும். அவசியம் ஏற்படும்போது கூட மூட நம்பிக்கைகளை சாடுபனாக அவன் நடந்து கொள்ள மாட்டான். இத்தகைய திறன் படைத்த பிராமணர் அல்லாத எவனையும் இத்தகைய பணியை செய்வதற்கும் அனுமதிக்க மாட்டான். அவனும் செய்ய மாட்டான். எவ்வளவுதான் நீங்கள் பார்ப்பனர் முற்போக்காக பேசினா கூட இந்து மதத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக பேச மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை, டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு. அங்கேயும் அப்படி தான் இருந்திருக்கான். இத்தகைய திறன் படைத்த பிராமணர் அல்லாத எவனையும் இத்தகைய பணியை செய்வதற்கு இத்தகைய பணியை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டான். பிராமணர் அல்லாத எவனாவது இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டால் பிராமண அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து சதி திட்டம் தீட்டுவார்கள். அவனுக்கு எத்தகைய மதிப்பும் மரியாதையும் தரமாட்டார்கள். ஏதேனும் அற்ப காரணங்களை கூறி அவனை அப்பட்டமாக கண்டிப்பார்கள் அல்லது அவனது படைப்பு பயனற்றது, சல்லிக்காசு பெறாதது என்று முத்திரை குத்துவார்கள். பிராமணிய இலக்கியத்தின் சொரூபத்தை வெளிப்படுத்திய எழுத்தாளன் என்கிற முறையில் நானும் இத்தகைய கீழ்த்தரமான மோசடிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் இலக்கானவன் தான். பிராமண அறிவாளிகளின் போக்கு எத்தகையதாக இருப்பினும் நான் மேற்கொண்ட பணியை தொடர்ந்து செய்வேன்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி நானும் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இருந்தாருங்க, எந்த பத்திரிகை சிண்டவே இல்லை. ஆனால் தலைகளை மாற்றினார்ல. தமிழ்நாட்டில் பெரியார் பார்ப்பன பத்திரிகையில் அவர் புறம் தள்ளி எதிராக செய்தி போட்ட போது அவர் தனியாக இயங்கினார். இந்த நான் முதல்ல பேசுகிற மாதிரி முஸ்லீம் அறிவாளிகளை, முஸ்லீம் மக்களை போச்சு, முஸ்லீம் சமூகத்தில் வருகிற அறிவாளிகளை, தலித் சமூகத்தில் வந்துற அறிவாளிகளை இந்த பார்ப்பன ஊடகங்கள் எப்படி பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். குறிப்பாக தலித் இன்டலெக்சுவல்ஸ் அப்படிங்கிறத இந்த பார்ப்பன ஊடகங்கள் எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்களின் அட்ராசிட்டிஸ், தலித் மக்களின் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்து எதிர்ப்பிலிருந்து போடுறதெல்லாம் பயன்படுத்த மாட்டான். மிக பெரும்பாலும் தலித் அறிவாளிகளை எதற்காக பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை பார்ப்பனத்தில் இருக்கிற ஜாதி வெறியர்களுக்கு எதிராக எழுதப்பட மாட்டான். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி இடைநிலை சாதியில் இருக்கிறாங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதியிலிருந்து வருகிற முற்போக்காளர்கள், ஜாதி எதிர்ப்பு பேசுகிற முற்போக்காளருக்கு எதிராக தலித் இன்டலெக்சுவல் விட்டு எழுத விடுவான். பெரியாருக்கு எதிராக தலித் அறிவாளிகளை பார்ப்பன பத்திரிகையில் தொடர்ந்து எழுத வைப்பதற்கான பின்னணி இதுதான். பெரியார் பற்றி சிறப்பு எழுத விட மாட்டான். சரி, பெரியார் பற்றி சிறப்பு வேண்டாம், ஒரு தலித் இன்டலெக்சுவலாக இருக்கிறவர் டாக்டர் அம்பேத்கரின் சிறப்புகள் எழுதுறது கூட மாட்டான். அப்போது தலித் அறிவாளியாக இருக்கிறவர் பார்ப்பன பத்திரிகையில் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு அடியாள் போல் பயன்படுத்தி இடைநிலை சாதியிலிருந்து வர பார்ப்பன எதிர்ப்பு பேசுகிற, இந்து எதிர்ப்பு பேசுகிற ஒரு முற்போக்காளருக்கு எதிராக தான் எழுத விடுவான். பெரியார் எதிர்ப்புக்கு இங்கே இருக்கிற தலித் அறிவாளிகளை அதிகம் பயன்படுத்துறது பார்ப்பன பத்திரிகை. பேரெல்லாம் சொல்ல தேவை, உங்களுக்கு தெரியும். அப்படி தான் நடக்கும். அது எதுக்கு பண்ணுறான்னா, ஒரே சமயத்தில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல. ஒன்று பார்ப்பன எதிர்ப்பு பேசுகிறதுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம், அதுக்கு தலித் மக்களை பார்ப்பன ஆதரவாளராக மாற்றுகிற ஒரு முறை. இன்னொரு முறையில் தன்னை பெரிய தலித் ஆதரவாளர் நான் காட்டிக்கிற ஒரு கண்ணோட்டம். இது ரெண்டுமே நடக்குது தொடர்ந்து. பார்ப்பன ஊடகங்கள் நீ தொடர்ந்து பாருங்கள், இது நடக்குது. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் எப்படி பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் பிரமுகர்கள் இருக்கிறாங்கல்லங்க. ஒரு முஸ்லீமில் அவங்க முஸ்லீமாக இருக்கிறவங்க கல்வியாளராக இருக்கிறாரு, ஒரு தமிழறிஞராக இருக்கிறாரு, ஒரு இனம் சார்ந்த கருத்து சொல்கிறவராக இருக்கார், வணிக அறிவு உள்ளவராக இருக்கிறார். இவ்வளவு இருந்தாலும் ஒரு இஸ்லாமியர் தொப்பி போட்டு தாடி வச்சுருந்தார்னா அவரை ஊடகங்கள் விவாதத்தில் கொண்டு ஒரு வணிக செய்தி சொல்கிறவராக சொல்ல விடாது. அவரை கொண்டு ஊடகங்கள் ஒரு தமிழறிஞராக காட்டாது. அவரை கொண்டு ஊடகங்கள் அவர் ஒரு சமூகத்தில் முக்கியமான தமிழ் ஈழ பிரச்சனை குறித்து பேசுகிறார் என்பதற்காக காட்டாது. அவரை எப்படி காட்டும்னா, அவரை முஸ்லீமாக தான் காட்டுவான். முஸ்லீம் பற்றி விவாதத்துக்கு ஒரு முஸ்லீம் வந்தாருன்னா நீங்கள் பாருங்கள், நான் அதெல்லாம் சும்மா சொல்லலை. அவர் வேறு ஒரு துறை அறிஞராக இருப்பார், அவர் பொருளாதார நிபுணராக இருப்பார், அவருக்கு அரசியல் கண்ணோட்டம் இருக்கும்போது அவரோட அரசியல் கண்ணோட்டத்தில் முஸ்லீமாக கொண்டு உட்கார வச்சுட்டு ரெண்டு விளங்காத இந்து வெறியினை கொண்டு அவரோட சண்டை போட விடுவாங்க. ஊடகங்களை தொடர்ந்து நடக்குதுங்க. இந்த காட்சி ஊடகங்களில் ஒரு இந்து மத வெறியோடு இருக்கிறவன்
முஸ்லீமை பார்த்தும் முற்போக்காளர்களை பெரியாரிஸ்டும் பார்த்தும் எவ்வளவு இழிவாக பேசுவதுக்கு உரிமை இருக்குங்க. என்ன வேணாலும் பேசலாங்க. அவன் வந்து முஸ்லீமை பார்த்து முஸ்லீம்கள் தேச விரோதிகள்மா, முஸ்லீம் ஒரு மோசமான மதம்மா இஸ்லாம் மதம். அதே மாதிரி இப்போ நம்ம பெரியாரிஸ்ட்னு தெரிஞ்சால் பெரியார் மோசமானவர், சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு விவாதத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் அவதூறுகளை பொறுக்கித்தனமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை அனுமதிக்கும். மாறாக மறுத்து நாம் அந்த பக்கத்தில் திரும்ப இது ஒரு இந்து பார்ப்பன சாதி வேறியா இருக்குன்னு சொன்னால் விடமாட்டாங்க, நம்மளை பேச முடிய முடியாது. நீங்கள் எப்படி பேசணும்னா இந்து மதத்தையோ பார்ப்பனத்தையோ இந்து மதத்தில் இருக்கிற சாதி வெறியோ நீங்கள் அம்பலப்படுத்தி பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. அங்கே என்ன பேசணும்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் நீங்கள் திட்டி பேசணும். ஆர்எஸ்எஸ் ஒரு மதவரி கட்சி, பிஜேபி ஒரு பாசிச கட்சி. நீங்கள் போய் பாருங்க, முஸ்லீமு இந்த சிபிஎம்லேருந்து போகிற முற்போக்காளர்லாம் இந்து மதத்தை திட்டியே பேச மாட்டாங்க. நான் ஒருத்தன் தான் ரவுண்டு கட்டி அடிக்கிறவனுங்களாங்க. ஏன் என்கிட்ட துருத்திக்கிட்டு நிற்கிறாங்கன்னா, நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு பேசுகிறதே கிடையாது. நான் பேசுறது பூரா இந்து, 4 வர்ணம், ராமாயணம், மகாபாரதம், ஜாதி, இதில் தான் இருக்கிறான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அவன் ஒரு அடியாள் மாதிரியான அரசியல் கண்ணோட்டம். அவர்களின் தத்துவம் எது அதை பேசு. அதைத்தான் இந்த நூற்றாண்டில் தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் தான் காலம் பூரா பேசுனாங்க. அதை யாரும் பேசாதனால தான் இன்னைக்கு பிரச்சனையே இந்த ஊடகத்தில் நடக்குது. பதிலுக்கு நீங்கள் இந்து மதத்தையே பார்ப்பனத்தையே திட்டி பேசணும்னு அனுமதி கிடையாது. பெரியார் இழிவாக பேசுவான், முஸ்லீம் மதத்தை கேவலமாக பேசுவான், பதிலுக்கு இந்து மதத்தை திட்டி அவர் பேச முடியாது. இது நடக்குது ஊடகங்களில். அப்புறம் முஸ்லீம் இருக்கிறவரை அவரை வெறும் முஸ்லீமாக மட்டுமே கணக்கு வைப்பான். ஒரு தாடி வச்சு தொப்பி வச்சாருன்னா அவரோட வணிகத்தன்மைகள்லாம் வரவே வராது. ஒரு வணிக ஆலோசனை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? முஸ்லீமாக வந்து பேசிக்கிறவர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வியாபாரத்தில், வணிக ஆலோசனை சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டுக்கு பேசுகிறவங்க வரமாட்டாங்க. ஆனால் அதே பாருங்கள், பார்ப்பனர் பிஜேபிக்காரரு பெருமாள் மாதிரி 10 அவதாரம் எடுப்பாங்க இந்த டிவியில். ஒரு ஆள் வந்து டிவியில் வந்து பார்த்தா கல்வியாளராக வந்து ஒரு நாள் பேசுவான். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலராக வருவான். ஒரே ஆளுக்கு இவ்வளோ வேஷம் கொடுக்குறாங்க ஊடகத்தில். ஜனநாயக தன்மையே கிடையாது ஊடகத்தில், சொல்கிறேன் நான் போய் தான் சொல்கிறேன். ஒரே நாள் பார்த்தா ஒரு நாள் அதே ஆள் தான் அதே தான் பேசுவான் எங்கே வந்தாலும். ஆனால் பிஸ்னஸ் பற்றி பேசுறதுக்கு வந்து பேசுவான். அந்த இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் இந்த பொருள் வாங்கலாம்பா காலையில், சாயங்காலம் வந்து இந்த நாடு இந்து நாடு முஸ்லீம்களை வெளியேறுன்னு பேசுவான். அவனுக்கு வணிக கண்ணோட்டமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சமூக ஆர்வலர் கொடுக்குறாங்க. கல்வியாளராக வருவான் ஒரு ஆள். ஒரே ஆளுங்க எவ்வளோ வேஷம் போடுவான். கல்வியாளர், ஊடகவியலாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் எல்லாம் வருவான். எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை 10 அவதாரம் வந்து பெருமாள் வந்து மச்ச அவதாரம், பண்ணி அவதாரம், எந்த அவதாரம் எடுத்தாலும் அது விஷ்ணு தாங்கிற மாதிரி இவங்க எவ்வளோ வேஷம் போட்டாலும் இவங்க எல்லாருமே பார்ப்பன இந்து கண்ணோட்டம் உள்ளவன் தான் எல்லாம் பேசுவான். ஆனால் முஸ்லீம் பேச முடியாது. ஒரு திருநூறு வச்சிருக்கிறவனை, ஒரு திருநூறு வச்சு குங்குமம் ஒட்டி பட்டை அடிச்சிருக்கிற கொண்டு வந்து வெறும் இந்துவா மட்டும் காட்டுறதில்ல, அவர் கல்வியாளராக காட்டுறான், அவரை வந்து ஒரு அறிவாளியாக காட்டுறான், ஒரு கிரிக்கெட் பற்றி பேசுகிற ஆளாக காட்டுறான், எல்லாம் காட்டுறான்ல. ஒரு பட்டை அடித்து திருநூறு வச்சு கொட்டை போட்டவன பொதுத்தன்மையில் காட்டுகிற நீ குல்லா போட்டு தாடி வச்சா மட்டும் ஏன்டா முஸ்லீமாக காட்டுற? இது என்ன ஊடக ஜனநாயகம்? இது நடக்குது தொடர்ந்து ஊடகங்களில். இந்த கண்ணோட்டம் தொடர்ந்து நடக்குது. அதே போல் பெரிய விவாதத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கோ அல்லது வந்து பாரதியார் பிறந்தநாள் அன்னைக்கோ அல்லது காந்தி பிறந்தநாள், பாரதியார் பிறந்தநாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஊடகங்கள் எப்படி தலைப்பு வைப்பான்னு பார்த்தீங்களா? பாரதியார் பற்றி, பாரதியாரோட கவிதை, காலத்தை தாண்டி அவர் எழுதிய கவிதை இன்றும் மதிக்கப்படுகிறதா, இன்றும் அவருக்கு வந்து மக்கள் கொண்டாடுகிறார்களா, அவரை போற்றுகிறார்களா அப்படின்னு வாதம் வைப்பான் பாரதியார். நீ பாருங்க வச்சான் வாதம். அதே பெரியாருக்கு டாக்டர் அம்பேத்கருக்கு வாதம் வச்சான்னு வச்சிங்களேன், அரசியல் சட்டம் இன்றும் நமக்கு அப்படியே தேவைப்படுகிறதா, அதில் உள்ள இடஒதுக்கீடு தீண்டாமை பற்றிகளை நீக்க வேண்டியது இருக்கிறதா, அரசியல் சட்டம் தேவையா அப்படின்னு வாதம் வைப்பான். பெரியார் கொள்கைகள் இன்னும் நமக்கு தேவைப்படுமா, இப்படி தான் வாதம் வைப்பான். பாருங்க, இந்த தலைப்புகள் தேர்ந்தெடுக்கிறது இதில் எல்லாமே இருக்குது பார்ப்பனை. இதெல்லாம் நுட்பமாக கவனிக்கணும் நம்ம. இது தொடர்ந்து நடக்குது ஊடகங்களில். இது போன்ற பெரியார் காலத்தில் ஊடகங்களை பெரியார் எப்படி பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் எந்த ஊடகங்களின் முன்னால் இன்னும் கையேந்தியவர் அல்ல, மாறாக அதை கண்டம் பண்ணார், அம்பலப்படுத்தினார். முதல்ல சொன்ன மாதிரி அம்பலப்படுத்திட்டு மட்டும் அவர் நிற்கலை, மாற்றாக என்ன பண்ணார்னா மாற்று ஊடகங்களை உருவாக்கினார், வேறு பத்திரிகைகளை உருவாக்கினார். முதல்ல சொன்ன மாதிரி என்னென்னா உண்மை, விடுதலை அப்படிங்கிற தனி தமிழ் பத்திரிகைகளை உண்டாக்குனார். குடியரசு ஆரம்பித்த போது இது மாதிரி இந்து, சுதேசமுத்திரன் போன்ற பத்திரிகைகள் பெரிய செல்வாக்கு பெற்ற பார்ப்பன பத்திரிகைகள் சூழலில் அதை விமர்சனம் பண்ணி பேசுகிற பெரியார் அதுக்கப்புறம் தனியாக ஒரு பத்திரிகை குடியரசுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. குடியரசு ஆரம்பிக்கும் போது எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இந்த பத்திரிகை யாருங்க படிப்பான்னு கேட்டபோது ஐயா சொன்னார்,
இந்த பத்திரிகையை நானே கம்போஸ் பண்ணி, நானே பிரிண்ட் பண்ணி, நானே படிச்சுப்பேன் அப்படின்னு ஆரம்பித்தாருங்க. தானே எழுதி தானே படிப்பேன்னு அந்த நம்பிக்கையோடு ஆரம்பித்த பெரியார் அந்த குடியரசு பத்திரிகையின் தன் எழுத்தின் மூலமாக, பேச்சின் மூலமாக தமிழ்நாட்டின் தலையெழுத்தே மாற்றினாருங்க, ஊடகங்களை புறக்கணிச்சு. அதே மாதிரி வந்து திமுக அதுக்கப்புறம் பெரியார்கிட்ட இருந்து வந்தவொடனே நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிடலாம். திமுக ஊடகங்களை எப்படி பார்த்தாங்க? பெரியார் கூட இருக்கும்போது நம்ம பெரியார் பற்றி ஒத்துமட்டமாக பேசும்போது திமுக காரர்கள் அண்ணாவை பற்றி பேசியதாவே கருத்தாகுது, அவங்களே வந்துடுறாங்க. திமுக வெளியே வந்ததுக்கு பிற்பாடு திமுகவை ஊடகங்கள் எப்படி பார்த்தது அப்படின்னு ஒன்று இருக்குது. திமுகவை பெரியாரோடு இருக்கும்போது அண்ணாவையெல்லாம் 10 பைசாவுக்கு மதிச்சு கிடையாது ஊடகங்கள். அண்ணாவே சொல்லுவார், பார்ப்பன ஊடகங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் எப்போ சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோட இருக்கும்போது தான் அண்ணா அதை சொல்லியிருப்பார். பெரியார் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஊடகங்கள் குறித்து ஒரு விமர்சனங்கள் பண்ணது கிடையாது. அப்போ ஊடகங்கள் பெரியார் விட்டு வெளியே வந்தபோது அண்ணாவை ஆதரிக்குது. ஏன் அண்ணாவை ஆதரிக்குதுன்னா அண்ணா மேலே கொண்ட பாசம் இல்லை, அது பெரியார் மீது கொண்ட வெறுப்பு. பெரியாருக்கு எதிராக பெரியார் கட்சியிலிருந்து ஒட்டச்சுவர் வெளியே வராருன்னு சொன்னவொடனே இந்த பார்ப்பன ஊடகங்கள் அண்ணாவை உலகமகா தலைவர்னு கொண்டாடுது. போதாக்குறைக்கு என்ன பண்ணுறாரு அண்ணா? ராஜாஜியோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறார். சொல்லணுமா? அப்போ ஒரு பார்ப்பன பத்திரிகைகள் திராவிட இயக்க கண்ணோட்டம் உள்ளவர்களை எப்போ ஆதரிப்பான் எப்போ எதிர்ப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோட்டம் இருக்கும். அதுக்கு பின்னால் பெரியார் எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும். சும்மாலாம் ஆதரிக்க மாட்டான். திமுகவை எதுக்கு அண்ணாவையும் திமுகவையும் பார்ப்பன ஊடகங்கள் ஏன் கொண்டாடுச்சுன்னா பெரியாரை புறக்கணித்து விட்டு பெரியாருக்கு எதிராக வராங்க என்பதனால் இவர்களோட ஜனநாயகத்தன்மை. ஒரு பார்ப்பன பத்திரிகையாளர் தினமணி கதிரில் தொடர் எழுதியிருக்கிறார் அண்ணாவை பற்றி. அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு தினமணி கதிரில் வந்திருக்குதுங்க. அவர் பேர் வந்து இறந்துட்டார். மூத்த ரொம்ப வயதான ஒரு பத்திரிகையாளர், ஒரு பார்ப்பனர் தான். அண்ணாவை பற்றி ஆகாவுக்குன்னு புகழ்ந்து எழுதுறாரு. அதிலெல்லாம் என்ன எழுதுறாருன்னு அண்ணாவை பற்றி எழுதலை. பெரியார்கிட்ட இல்லாத ஜனநாயகத்தன்மை, பெரியார்கிட்ட இருந்த மிக மோசமான முரட்டுத்தனம் அதெல்லாம் அண்ணா கிட்ட கிடையாது. அண்ணா உயரிய பண்பாளர்னு எழுதுறான். நீ அண்ணா உயரிய பண்பாடுனா தனியாக எழுத வேண்டியதானே? அதில் பெரியாரை விமர்சனம் பண்ணி எழுதி நடந்தது. அண்ணாவை பற்றி நீங்கள் அண்ணாவை பற்றி பார்ப்பன பத்திரிகையில் வந்த கட்டுரைகளை படித்து பாருங்க. அதிலெல்லாம் பெரியார் பற்றியான விமர்சனங்கள் இருக்கும். அண்ணாவை பற்றி புகழுங்கிறது அண்ணாவை புகழ்ந்திருக்க கிடையாது, பெரியார் இழிவாக பேசுறதுக்கான ஒரு துணி. அது மட்டுமல்ல, பெரியார் அண்ணா அதுக்கப்புறம் வந்தது இல்லை. அதுக்கப்புறம் எப்போ வந்து திமுகவை பார்ப்பன பத்திரிகை எதிர்க்குது அப்படின்னு பாருங்க. பெரியார் விட்டு பிரிஞ்சு வந்தபோது கடுமையாக ஆதரித்த கொண்டாடிய அண்ணாவையும் திமுகவை கொண்டாடிய பார்ப்பன பத்திரிகைகள் எப்போ அண்ணாவுக்கு எதிராக எழுதுது, திமுகவுக்கு எப்போ எதிராக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்ததுக்கு பிற்பாடு பெரியார்கிட்ட போய் அண்ணாவும் பெரியாவும் சுமூகமாக ஆனதுக்கு பிற்பாடு அண்ணாவுக்கு எதிராக எழுதுறாங்க. எவ்வளோ ஈரத்தனமான பொழப்புங்க இது. இதை நம்மளும் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்போ அண்ணாவோடு உறவு வந்து அண்ணா வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தலைவரை பெரியாரை போய் பார்த்து பேசுகிறாரு. அவர் அதில் உள்ள அரசியல் வேறு விட்டுருங்க, அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். அப்போ வந்து அண்ணாவை வந்து மோசமான தலைவர்னு பத்திரிகை இதே பார்ப்பன பத்திரிகை எழுதுறது காரணம்னா அவர் திருப்பி பெரியார்கிட்ட போயிட்டாரு அப்படிங்கிறது. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பார்ப்பன பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதுவதற்கு காரணம் என்னென்னா அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமாகவோ நேர்முகமாக அப்பப்போ வந்து திராவிட கழகத்தோடு தொடர்பாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்கிற காரணத்தை தவிர வேறு காரணம் கிடையாது. வேற என்ன காரணம் இருக்குது? வேற எந்த காரணமும் கிடையாது. வேற எந்த கட்சி இருக்குது? வெகுஜன கட்சியில் எந்த கட்சி தொடர்பில் இருக்குது? அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது. ஏன் கலைஞரை பற்றி செய்தி போறான்னா அவங்க ஆசிரியர் வீரமணியோட தொடர்பாக இருக்கிறாரு. பெரியார் கொள்கைகளை எப்பயாவது பேசுறாரு. திடீர்னு ஒரு நாள் தூங்கி எழுந்து என்ன பண்றாரு? இந்து மதமே திருடனிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மாத்துறாரு. அப்புறம் பார்ப்பன அதெல்லாம் ரெண்டாவது வேற. இது பேசுகிற ஒரே நபராக இருக்கிறதுனால அவர் நாங்கள் பிராமணர்களுக்கு நல்லவன் தான் சொன்னா கூட அவன் நம்ப தயாரா இல்லை. அவர் எவ்வளோ சொல்கிறாரு. அவர் ஒன்றும் பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் அவங்க பேசுறதில்ல. இப்போ கூட அவங்க பையன் ஸ்டாலின் வந்து போய் ஐயரெல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ பேசி தான் பார்க்குறாரு. அவன் நம்ப மாட்டானே. நம்ம திராவிட கழக தோழர்களுக்கு கூட ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்கு ஒரு பாப்பா கூட ஓட்டு போட மாட்டான். இது நமக்கு தெரியுது, பாப்பானுக்கு தெரியுது, திமுக தலைமைக்கு தெரியல. அதான் பிரச்சனை என்ன. அப்போ எப்போ ஆதரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பெரியாரோடு சேர வரும்போது அண்ணா எதிராக பத்திரிகைகள் வருது. இதில் நுட்பமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். பார்ப்பன ஊடகங்கள் முற்போக்கு வேஷங்களை போடும்போது தான் அந்த பார்ப்பனைத்தன்மை மிக மோசமாக இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆபத்தானதாக இருக்குது. இது நம்ம ஆள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரியாரை பற்றி ஒரு பிட்டு செய்தி போட்டு ஐயா வந்து மனித பண்பாளர், அவரை போன்ற சிறந்தவர் ஆனந்தவிடன்லே போட்டான். நன்றி ஆனந்தவிடன். அது ஆனந்தவிடனுக்கு தான் பெருமை, நமக்கு இல்லை. அது இது வந்து தொடர்ந்து பார்ப்பன பத்திரிகைகள் நடக்குது, இந்த வேலையில் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு செய்தி இருக்குது. காமராஜர் பற்றி பேசணும். காமராஜரை பார்ப்பன பத்திரிகைகள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க. பார்ப்பன பத்திரிகைகள் காமராஜரை கொண்டாடுவதற்கு காரணம் காமராஜர் மேலே கொண்ட அன்பு கிடையாது, அது திமுக மேலே கொண்ட வெறுப்பு. இது புரிஞ்சுக்கணும்.
காமராஜரை கொண்டாடணும் நம்மளை மாதிரி கொண்டாடுற பெரியார் தொண்டர்கள், காமராஜரை உண்மையாக கொண்டாடுறவங்க இந்தியாவிலேயே தமிழகத்திலே யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தொண்டர்கள் தான். நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஜாதிகாரங்கிறதுக்காக கொண்டாடுறாங்க. காமராஜர் வேறு ஜாதிகாரர் தான் தூக்கி போட்டு போயின்னே இருப்பாங்க. அவங்க காமராஜரை நாம் கொண்டாடுவதற்கான சிறப்பு, அவர் தந்தை பெரியாரின் செயலை ஏற்று வந்து தமிழகத்தில் ராஜாஜி 3 பள்ளிக்கூடம்லாம் திறந்தார். குலக்கல்வி திட்டத்தை குழி தோண்டி புதைச்சு காமராஜர் தமிழகம் எங்கும் எந்த இடத்துல ராஜாஜி பள்ளிக்கூடம் மூடினாரோ அந்த இடத்துல 4 பள்ளிக்கூடம் திறந்தார் காமராஜர். அதனால தான் அவரை போற்றோம் நம்ம. அதுதான் அவரோட சிறப்பு. அப்போ காமராஜர் சிறப்புன்னு அதுதானே. எந்த பார்ப்பன பத்திரிகையாவது காமராஜர் ஆகோ ஓகோன்னு கொண்டாடுற பார்ப்பன பத்திரிகைகள் என்னைக்காவது குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக வந்து அவர் பள்ளிக்கூடங்கள் திறந்தாருன்னு எந்த பத்திரிகையாவது எழுதியிருக்காங்க? இது வரைக்கும் ஒருத்தர் எழுத கிடையாது. என்ன எழுதுவான் தெரியுமா? காமராஜர் பற்றி அவர் ரொம்ப எளிமையானவர், அவர் ஒரே சட்டை தான் வச்சுருந்தார், அவர் வந்து சொத்து சேர்க்கல, அவர் வீட்டில் ஒரே ஒரு தகர டப்பா இருந்தது, இதெல்லாமா அவர் எளிமை. இது கிடையாது அவரோட சிறப்பு. அவரோட சிறப்பு அரசியல், எளிய மக்களுக்கான கல்வி, அதுதான் அவரோட சிறப்பு. அதான் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறார். அவர் எளிய டப்பா வச்சு எவ்வளோ பேர் இருந்தாங்க எளிமையாக, அவங்களாம் இருக்கிறாங்களா வரலாற்றில்? எளிமையாக இருக்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட எளிமையாக பஸ்ஸில் தான் போகிறாங்க. பஸ் ஏறி பாய்ஸ் தடத்துக்கு போகிறாங்க. எளிமையாக பஸ்ஸில் பாய்ஸ் தடத்துக்கு போனாங்கன்னா ஆட்டோவில் போனாலும் எல்லாம் ஒன்று தானே. எளிமையாக இருப்பதில்லை. அந்த எளிமை யாருக்கானதுங்கிறது தான் முக்கியம். காமராஜரின் எளிமை என்பது இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான செயல் திட்டம் தான் அது. அதை சொல்கிறதே கிடையாது. உண்மையில் காமராஜரை நீ பாராட்டணும்னா யாருக்கு எதிராக செய்தி போடணும்? திமுகவுக்கு எதிராக போடணும். காமராஜரை முதலமைச்சராக ஆகக்கூடாதுன்னும், காமராஜர் ஜாதியை இழிவாக சொல்லியும், காமராஜரை ஒழித்து கட்டுவோம்னு சொல்லி காலம் பூரா காமராஜருக்கு எதிராக செயல்பட்டது ராஜாஜி. நீ ராஜாஜி பற்றி ஆதரவாக செய்தி போட்டுக்கிட்டு, காமராஜருக்கு ஆதரவாக செய்தி போட்டுக்கிட்டு திமுக எதிராக போகிறோன்னா இது காமராஜர் மேலே ஆதரவான கண்ணோட்டம் இல்லை. திமுக மீதான எதிர்ப்புக்கு நாடாளுமன்றத்தில் செல்வாக்குகள் காமராஜர் பயன்படுத்துகிற ஒரு தந்திரம். இது நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. எந்த பார்ப்பன பத்திரிகையாவது காமராஜர் குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து கட்டி இன்று தமிழர்கள் படித்திருப்பதற்கு காமராஜர் தான் காரணம்னு எந்த பார்ப்பன பத்திரிகையாவது எழுதியிருக்காங்க? காட்ட சொல்லுங்க. கிடையாதுங்க. அப்போ காமராஜர் போன்ற தலைவர்களையே பார்ப்பன ஆதரவாளர்களாக மாற்றுகிற செயல் திட்டம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது தொடர்ச்சியா. இது மட்டும் இல்லை, இன்னைக்கும் தமிழ் தேசியம், விடுதலை புலி எதிர்ப்பு, ஈழத்தமிழர் பிரச்சனை, தமிழ்னு சொன்னால் பார்ப்பன பத்திரிகை பிடிக்கிறதே கிடையாது. திராவிட இயக்கத்தை விட்டுருங்க. தமிழ் உணர்வு, பிரபாகரனுக்கு எதிராக செய்தி போட்டது, தமிழர்களுக்கு எதிராக செய்தி போட்டது. இன்னும் சரியாக சொல்லணுன்னாங்க, 2009 தமிழர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட போது, 2009 தோழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அப்போ எப்படி செய்தி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகை 2009 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஈழத்தில் கொத்து கொத்தாக சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பத்திரிகையும் சிங்கள இராணுவத்துக்கு ஆதரவாக தாங்க இருந்தது. ஒரு பத்திரிகை காட்ட சொல்லுங்கள். இதுவாங்க தமிழ் பத்திரிகை. என்ன போட்டான்? சிங்கள இராணுவத்திற்கு மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லும் போது கூட சிங்கள இராணுவத்துக்கும் விடுதலை புலிக்கும் நடந்த யுத்தத்தில் பலியானவர்கள்னு போட்டாங்க. மறைமுகமாக போட்டவங்க கூட. மற்ற தினமலர் போன்ற பத்திரிகைகள்லாம் சிங்கள அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டது. இந்து போன்ற பத்திரிகைகள்லாம் எத்தனை பேர் கோவம் வந்தது இங்கே உங்களுக்கு? இவ்வளவு மோசமான செய்தி. இன்னைக்கு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதும், பிரபாகரன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தியும் தமிழ் பத்திரிகையில் கொண்டு வரல. எந்த சிங்கள அரசு படுகொலை செய்ததோ அந்த சிங்கள இன பத்திரிகையாளர்கள் தான் அம்பலப்படுத்தினாங்க, தமிழ் பத்திரிகையாளர் செய்யலை. அதிலிருந்து முற்போக்காளன், அதில் உள்ள மனிதாபிமானி தான். அந்த மனிதாபிமானம் கொண்ட அந்த சிங்கள பத்திரிகையாளர்கள் இல்லைன்னு சொன்னால் தமிழர்கள் படுகொலைக்கு ஆவணமே கிடையாதுங்க. ஒரு தமிழ் பத்திரிகை காட்ட சொல்லுங்க. இங்கே எந்த வகையில் நீ தமிழ் உணர்வுக்கு ஆதரவாக இருந்திருக்கிற? 2009 தொடர்ச்சியாக தமிழ் படுகொலைகளை நியாயப்படுத்தி செய்து போட்ட பத்திரிகைகள் ஒரு பத்திரிகை கிடையாது. அவ்வளோ மோசமாக போட்ட இந்த பத்திரிகைகள் இன்னொரு புறத்தில் தமிழ் தேசியவாதியும் விடுதலை புலி ஆதரவுன்னு பேசுகிற வைகோ, நெடுமாறன் போன்றவர்களுக்கு எதிராகவும் செய்தி போடுறாங்க, வைகோவுக்கு எதிராகவும் செய்தி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்களை எல்லாம், வைகோ போன்றவர்களுக்கெல்லாம் ஆதரவாக ஒரு முறை பேட்டி எடுத்து போடுறது, செய்தி போடுவாங்க. எப்போ போடுவான்னு பார்த்தீங்கன்னா, வைகோ போன்றவர்களை தன்னை பற்றி எவ்வளோ மோசமாக இந்த தினமலர் பத்திரிகை இழிவாக எழுதினாலும், அல்லது பார்ப்பன பத்திரிகை எவ்வளோ மோசமாக புறக்கணித்தாலும், அவர்கள் விடுதலை புலிக்கு எதிராக எவ்வளோ இயங்கினாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இவர் திமுகவுக்கு எதிராக செய்தி போட்டால் அட்டப்படத்திலே போடுவான். இவரும் பேட்டி கொடுப்பார். இது நடக்குதா இல்லையா? நீ என்னோட தலைவர் பிரபாகரனுக்கு ஈனத்தனமாக செய்தி போட்டவன் பத்திரிகையில் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிற தைரியம் எத்தனை தமிழ் தேசியவாதிகள் இங்கே இருக்குது? சொல்லுங்க. திமுகவை குறை சொல்கிறதெல்லாம் சரி, அது உங்கள் விமர்சன கண்ணோட்டம். அப்போது தமிழ் துரோகிகளாக இருக்கிறவனுக்கு அதை விட கூடுதலாக இருக்கணும்ல. மாறா திமுகவோட ஆட்சி விமர்சனம் செய்துவிட்டு
தமிழ் துரோகிகளாக தமிழ் மக்கள் படுகொலை நியாயப்படுத்துவதோடு கோஆர்டினேட் பண்ணிட்டு திமுக இருக்கிற முறை இருக்குது. இதெல்லாம் மோசடி. இன்னைக்கும் பார்ப்பனத்தின் நுட்பம் அப்படி எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைய இருக்குது. ஆனாலும் அண்ணா காலத்திலிருந்து இந்த மாற்று ஊடகங்கள் இருக்குல்ல, திமுகவை முற்றிலுமாக பெரியாரோட கூட்டணி வைத்ததற்காக திமுகவை முற்றிலுமாக புறக்கணித்தாலும் வெளியில் வந்து இருக்கும்போது கூட வேறு கோணங்களில் திமுகவோட திராவிட இயக்க கண்ணோட்டம், அதோட இந்து மத எதிர்ப்பின் கண்ணோட்டத்தில் வடிவங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட பார்ப்பன ஊடகங்கள் புறக்கணித்த போது அவர்கள் சும்மா இல்லை. திமுககாரர்கள் திமுகவில் 100 தலைவர்கள் இருந்தாங்கன்னா 100 தலைவர்கள் 100 பத்திரிகை நடத்தினாங்க. ஆளுக்கு ஒரு பத்திரிகை. அண்ணா திராவிட நாடு, கலைஞர் முரசொலி, நெடுஞ்செழியன் மன்றம் எல்லாரும் ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. அப்படி தான் நடந்தது. அது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பத்திரிகை படிக்கிற பழக்கம், தினத்தந்தி படிக்கிற பழக்கம், பார்ப்பன பத்திரிகை படிக்கிற பழக்கம், புத்தகம் படிக்கிற பழக்கங்கள், படிப்பு நிலையம், படிக்கிற இடம் அப்படின்னு உருவாக்கினதே திமுக காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உருவாகுச்சு. அது முன்னால் கிடையாது. நூலகங்கள் இருக்கிறது, வாசகங்கள் படிக்கிறது, பேப்பர் படிக்கிற பழக்கம், பொது இடங்களில் படிக்கிற பழக்கத்தை அவங்க தான் உருவாக்குனாங்க. அப்போ அவர்கள் ஒரு பக்கத்தில் பத்திரிகை கொண்டு வந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த வெகுஜன ஊடகமான சினிமாவுக்குள் திமுகவோட பங்களிப்பு என்பது இந்திய சினிமா வரலாற்றிலேயே எந்த அரசியல் இயக்கமும் தன் கொள்கைக்காக பயன்படுத்தாத ஒரு சிறப்பான பணியை திமுக தான் செஞ்சாங்க. வேறு யாரும் செஞ்சதில்லை. அண்ணாவோட பங்களிப்பு, கலைஞரோட பங்களிப்பெல்லாம் சாதாரணம் கிடையாது. தமிழ் சினிமா அவரோட துவக்கம் என்பது எந்த அறிவியல் வடிவம் வந்தாலும் அதில் ஆன்மீகத்தையும் ஜோசியத்தையும் பார்ப்பனியத்தையும் நிறுவுறது தானே இந்த இந்திய சமூக அமைப்பு முறை. சினிமாவும் அப்படி தான் வந்தது. என்ன தெருக்கூத்தில் பாடிக்கிட்டு இருந்தான், என்ன நாடகத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தான், என்ன கதாகாலட்சம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதுவே சினிமாவை எடுத்தான். ராமாயணம், மகாபாரதம், கதாகாலம் இதே தான். சினிமாவில் வசனங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. பல படங்களில் நாதா, சுவாமி, மகாபாரத கிளைக்கதை, ஹரிச்சந்திர புராணம், ராமாயணம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா இந்து ராமாயணம் இருக்கும். அதில் தமிழே இருக்காது, சமஸ்கிருதமே இருக்கும் பூரா. இப்படி சூழலில் முஸ்லீம்கள் கதாபாத்திரம் ஏது வரும்? ராமாயணத்தில் எங்கே இருக்குது முஸ்லீம்? கிடையாது, இந்துவாக தானே இருப்பான். அப்படி தான் தமிழ் சினிமாக்கள் முழுக்க முழுக்க இந்து சினிமாவே இருந்தது, தமிழ் சினிமாவாக இல்லை. ஒரே ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கதாபாத்திரங்களும் உருவாவதற்கான சூழலே இல்லாமல் இருண்டு கிடந்த சூழலில் திமுக காரங்க உள்ளே போகிறாங்க சினிமாவில். கலைஞர் போன்றவர்கள் அதெல்லாம் சாதாரணம் கிடையாதுங்க. வரலாற்று பின்னோக்கி, இன்றைய சூழல் வரலாற்று பின்னோக்கி பார்க்கும்போது திராவிட இயக்கத்தோட சினிமா பங்களிப்பு, ஒரே ஒரு முஸ்லீம் கதாபாத்திரமே இல்லாமல் சினிமா எடுத்துக்கொண்டிருந்த சூழலில் திமுக காரர்கள் உள்ள சினிமாவுக்கு போய் ஒரே ஒரு இந்து கூட இல்லாத சினிமாவை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு இந்து கூட கிடையாது. கதையை மாற்றுறாங்க, சாப்டர் க்ளோஸியர் தலைகீழ மாற்றுறாங்க. முஸ்லீம் அலிபாபாவும் 40 திருடர்களும், புலே பகாவாலி, முஸ்லீம் நாடு, அந்த நாடு பூரா முஸ்லீம் தான். எம்ஜிஆர் முஸ்லீமு, அந்த ஊரில் ஒரே ஒரு இந்து கூட பார்க்க முடியாது. ரிவெஞ்சு. எவ்வளோ பெரிய நுட்பமான அரசியல் இது. இன்றைக்கி ஒரே ஒரு முஸ்லீமை காட்டுறான், அவன் தீவிர குண்டு வச்சுட்டு போகிற மாதிரி காட்டுறான் சினிமாவில். எவ்வளோ ஐயத்தனமாக இருக்கானுங்க. அன்னைக்கு புராணத்தையே தலைகீழ புரட்டி, என்ன பூரா இந்து ஒரே ஐயர் கோஷ்டியாகுதுன்னு இவங்க உள்ளே போய் என்ன பண்ணாங்கன்னா தலைகீழ சினிமாவை புரட்டி ராமாயண மகாபாரத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு மாற்றாக அவர்கள் தன்னோட திராவிட இயக்க அரசியல் அப்படின்னு நேரடியாக கருத்தா போல இன்னொரு கலை வடிவத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கலை வடிவம் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீமை போட்டாங்க. பூரா முஸ்லீம் நாட்டில் நடக்கிற சம்பவம். புலே பகாவாலி படம் ஓப்பனிங்கே அப்படி தான் இருக்கும். புலே பகாவாலி இத்தனைக்கும் அவர் திமுக காரர் இல்லை, ராமண்ணா அவர் தான் தயாரிப்பாளர், இயக்குனர். அது திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸு. எம்ஜிஆர் ஹீரோவை நடிக்கிறார். அந்த படத்தோட ஓப்பனிங்க நாயகமே நபிகள் நாயகமே தான் படமே ஆரம்பிக்கும். படமே அப்படி தாங்க ஆரம்பிக்கும். ராமா ராமான் பாடிக்கிட்டு இருந்த சினிமாவுக்குள்ளார நாயகமே நபிகள் நாயகமேங்கிறது எப்படிப்பட்ட விஷயம் யோசிச்சு பாருங்க. ரத்த கொதிப்பாக இருப்பான் எல்லாரும், ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் பின்புலம் இருந்தது அவர்களுக்கு. வெறும் சினிமாக்காரர்கள் அல்ல. வெறும் சினிமாக்காரனாக இருந்தால் விட்டு ஓடி இருப்பான், அடுத்த படத்துக்கு அப்புறம் போயிருக்க முடியும். அவர்கள் வெளியில் இருக்கிற அரசியல் தத்துவத்தை சினிமாவில் வெகுஜனப்படுத்தி மேலே வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நெட்வொர்க் வந்தாங்க. அதுதான் திமுக காரர்கள் செய்த இன்னைக்கு இஸ்லாமிய ஆதரவு நிலையில் ஒரு பொது தன்மை இருக்குது இல்லை, அது அவர்கள் உருவாக்கினது தான். அந்த புலே பகாவாலி படம் முழுக்க முஸ்லீம் நாட்டில் நடக்கிற கதை. ஆனால் அந்த படத்தை எடுத்ததுல ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. ஒரு முஸ்லீம். அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் டி.ஆர். ராமனா ஒரு இந்து, படத்தோட எம்ஜிஆர் ஒரு இந்து, எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக் பண்ண அவங்க ஒரு இந்து, அந்த படத்துக்கு வசனம் எழுத தஞ்சை ராமையா தாஸ் அவர் ஒரு கிறிஸ்துவர். யாருமே முஸ்லீமே கிடையாது. அந்த படத்தில் நடிகர்கள் கூட முஸ்லீம் கிடையாது. ஆனால் அது போன்ற முழுமையான இஸ்லாமிய படம் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. பாடல்லேருந்து எல்லாமே இருக்குங்க. அந்த படத்தில் தான் எம்.எஸ். விஸ்வநாதன் முதல் முறையாக நாகூர் அனிபாவை திரையில் பாட வைக்கிறாரு. அந்த படத்தில் தான் வருது. அது இன்னொரு சிறப்பு. எம்ஜிஆர் திமுக பின்னணியில் இருக்கிறார்ல, முஸ்லீமாக நடிக்கும் போது கூட எல்லா கேரக்டர் வரும், முஸ்லீம் கதாபாத்திரம் எல்லாம் வரும்.
ஒரு இடத்தில் கூட மற்றவெல்லாம் அல்லாம்பா நான் இறைவனேம்பா, எம்ஜிஆர் ஒரு இடத்துல கூட அல்லான்னு சொல்ல மாட்டார், இறைவன் சொல்ல மாட்டார். நீங்க பாருங்க அந்த படத்தை, எங்க போனாலும் கோடு போட்டுறது இவங்க. அப்ப போவார், கடைசி காட்சியில் பகுத்தறிவோட முடியும், பகுத்தறிவு வசனம் பேசி எம்ஜிஆர் படத்தை முடிப்பாரு. ஒரு இடத்துல கூட எம்ஜிஆர் இறை நம்பிக்கை உள்ளவராக இஸ்லாமியராக வருவார். ஏன்னா படம் முழுக்க இந்துவா காட்டுற, முஸ்லீம் கிறிஸ்தவெல்லாம் பார்க்குறான்ல, படம் முழுக்க முஸ்லீமாக வந்தால் இந்து உன்னால் பார்க்க முடியாதா? லாஜிக்கு பார்க்க வச்சாங்கல்ல அலிபாபா 40 திருடர்களே, அதுவும் அப்படிதான். ராஜா தேசுங்க ஒரு இந்து முஸ்லீமுக்கான நட்பு கதை, எவ்வளவு படங்கள் தலைகளை மாத்துறாங்க சினிமாவை. இதில் பராசக்திங்கிறது தனி ரூட்டு. பராசக்தி எழுதின ஒரு கலைஞரோட சில விஷயங்கள் பேசும்போது நமக்கு இப்போ வருத்தமாக தான் இருக்குது. அது ரொம்ப நுட்பமான அரசியல்லாம் பண்ணியிருக்காருங்க. அதில் ஒரு திரைக்கதை யுக்தி. அந்த படத்தோட திரைக்கதை பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்து 1/2 மணி நேரம் இருக்கும். படம் ஆரம்பித்து 1/2 மணி நேரத்தில் ஒரு வீட்டு முன்னால் நின்று 2 கேரக்டர் சம்பந்தம் இல்லாமல் ரோட்டில் போகிறவன் நின்று அந்த வீட்டு முன்னால் பேசுவானுங்க. என்ன பேசுவாங்கன்னா அது வரைக்கும் நடந்த கதையை பேசுவாங்க. இவ்வளோ நேரம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமே, எதுக்கு தேவையில்லாமல் இவர் வந்து இந்த நல்லா வாழ்ந்த குடும்பம்பா, இந்த குடும்பம் ரங்கூனுக்கு போச்சு, என்ன நடந்தது அது வரைக்கும், ஒரு குடும்பம் எப்படி போச்சு, எல்லாம் செதஞ்சு போச்சுப்பான் 2 கேரக்டர் ரோட்டில் போயிடும், அது முன்னால் நின்று பேசிட்டு போயிடுவானுங்க. இந்த சம்மந்தம் இல்லாமல் 1/2 மணி நேரம் ஓடின கதையை எதுக்கு தொகுத்து சொல்லுதுன்னு சொன்னால் மக்களோட உணர்வை வச்சு திரைக்கதை எழுதியிருக்காரு. ஏன்னா அப்போல்லாம் கிராமப்புறத்தை சினிமா பார்க்க வந்தாங்கன்னா லேட்டாக வருவாங்க முன்ன பின்ன. இந்த படம் பார்க்கும் போது லேட்டாக வரவன் பக்கத்தில் உட்கார கொள்ள இருக்கு பாருங்க, இப்போ கூட நடக்குங்க. ஏங்க படம் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சும்பான், ஆச்சு 5 நிமிஷம்பான், எவ்வளோ சீன் போச்சுங்க அப்படிம்பான். அடுத்து பார்க்க விட மாட்டான். நான் நினைக்கிறேன் கலைஞர் படம் பார்க்கும்போது பக்கத்தில் பல பேர் தொல்லை தாங்காம தான் அந்த சீனை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நடந்த கதையை 2 பேர் சொல்லிட்டு போவாங்க. அதாங்க முதல் முறை தமிழ் சினிமாவில் லேட்டாக வர்றதுக்காக திரைக்கதை எழுதுகிற படம் அது. இது இருக்குதுங்க. இதெல்லாம் நுட்பமாக வேலை பார்க்குறாங்க. வெகுஜனப்படுத்துவது அப்படிங்கிறது அது வரைக்கும் நடந்த சம்பவத்தை சொல்கிற மாதிரி திரைக்கதை வச்சுட்டு யாரையும் தொல்லை பண்ண மாட்டான். ஓ கடந்த கதை திரையிலே சொல்கிறான், இது வரைக்கும் நடந்தது, நீ படத்தை பாருன்னு பார்க்குற வச்சுட்டு. அந்த படத்தில் வசனங்கள் அதெல்லாம் விடுங்க, வசனம் பேசுறதெல்லாம் வேற. ஒரு அரசியல் கண்ணோட்டம் அந்த படத்தில், பெரிய திராவிட இயக்க அரசியல் கண்ணோட்டத்தில் பெரியாரை தூவி கொடுத்துருக்கிறார். அதில் சிவாஜி கணேசன் வந்து ஒரு பெரிய பகுத்தறிவாளரோ பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது அந்த படத்தில். ஒரு சாதாரண தற்குறி, இன்னும் சொல்ல போனால் பெரிய அறிவாளி முட்டாள் மாதிரி தான் வருவார் கதாநாயகன் அந்த படத்தில். ஆனால் கதாநாயகனாக வர சிவாஜி ஒரு பெண்ணை காதலிப்பார், பண்டரிபாயின்னு. தமிழ் சினிமாவிலேயே எனக்கு தெரிந்து இன்னைக்கு வரைக்கும் கதாநாயகனை விடவும் கதாநாயகி அறிவாளியாக காட்டிய படம் தாங்க அந்த படத்தில். சிவாஜி கிட்ட திட்டு வாங்குவான்ப்பா, சிவாஜி திட்டு வாங்குவார், நீ ஒரு அறிவே இல்லாமல் இருக்க, கதாநாயகி சொல்லும் இப்படிலாம் தம்பிக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கதாநாயகன் அறிவின்மையும் தற்கொலை செய்து போடுற தன்மையையும் ஒரு பெண் கதாநாயகி அவனோட அறிவாளியாக இருந்து அவனுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஏன் அந்த அம்மா அறிவுரை சொல்லுதுன்னா, அந்த அம்மா நான் பெரிய புராண இதிகாசங்களை படிச்சுட்டு வந்தனால அறிவுரை சொல்லலை. அந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் திராவிட கழகத்தில் மேடை பேச்சாளராக வருவார். பெரியார் கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறவர்களின் தங்கை அந்த பெண் அந்த படத்தில் வருது. கதாநாயகனோட அறிவாளியாக ஒரு பெண்ணு பேசுகிறான், எப்படி பேசுவா? பெரியார் சிந்தனை இருந்தால் தான் பேச முடியும். அந்த படத்தில் வருதுங்க, நீங்கள் பாருங்கள் இப்பவும் படம். அந்த அம்மா பண்டரிபாய் வந்து இவருக்கு அறிவுரை சொல்லிவிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு சிறப்பு, பெண்ணு வந்து வீட்டில் போயிட்டு நம்ம வீட்டிலே போயிட்டு லேட்டாக வரத்துக்கு 8 மணி ஆயிடுச்சு, ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா பதட்டப்படுற சமூகத்துக்கு பின்னால் காதலனோட எங்கேயாவது போயிட்டான்னா இந்த ஊரில் தான் ஊரை கொளுத்தி ஊரே கொளுத்தின ஊர் தானே இது காதலுக்காக. இன்னைக்கு இந்த இருக்கிற சூழலில் பராசக்தி படத்துலங்க நள்ளிரவு 12 மணிக்கு தன் வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற நதியில் நில ஒளியில் அந்த பெண்ணும் ஆணும் காதலிப்பாங்க. ராத்திரி 12 மணிக்கு சீனு. ஒரு பெண்ணு ராத்திரி 12 மணிக்கு தன் காதலனோடு பேச்சு வேற பாரு, அண்ணங்காரன் ஒன்றும் கேட்க மாட்டார். ஜனநாயக காதல் பண்போடு இருக்கும் அந்த சீனு. பராசக்தியில் இருக்குது. இப்போ ஒரு நில ஒளியில் அவங்க 2 பேர் பேசுகிற காட்சி, இரவு நள்ளிரவு காட்சி. அது ஒரு பெண் நள்ளிரவில் எப்போ 1956 ராத்திரி நள்ளிரவில் ஒரு அறிவார்ந்த பெண் தன் காதலனை சந்திச்சுட்டு வர துணிச்சலோடு அந்த திரைக்கதை இருந்திருக்கோம், பெண்ணிய கண்ணோட்டத்தோட. அது மட்டும் இல்லை, இவங்க காதல் அப்படியே டெவலப் ஆகி அதுக்கப்புறம் குடும்பம்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு கிளைமேக்ஸ் படம் முடியும் பார்த்தீங்களா. இவங்க காதல் வந்து கல்யாணத்தில் முடியும்னு. அப்போ சகஸ்தர் நாம அண்ணன் சொல்லுவார், கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நான் இதெல்லாம் பார்த்து மண்டபத்தை புக் பண்ணிடலான்னு சொன்ன போது அப்போ சிவாஜி கணேசன் SSR யாராவது சொல்லுவாங்க, நல்ல நாளும் வேணாம், மண்டபமும் வேணாம், 4 நட்சத்திரமும் வேண்டாம், இந்த திருமணத்துக்கு 2 மாலை ஒரு சொற்பொழிவாளர் போதும் படம் முடியுங்க. சிவாஜி சொல்லுவார். படம் இப்படி தான் சுயமரியாதை திருமணத்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை திருமணம் எளிமையோடு சேர்ந்து அப்புறம் எதுவுமே வேண்டாம், 2 மாலை ஒரே ஒரு சொற்பொழிவாளர், ஆள் கூட தேவையில்லை, ஒரு ஆள் பேசுகிறேன் நாங்கள் மனம் மாற்றிட்டு போகிறோம், படம் முடிஞ்சிடும். அந்த படம் அப்படி தான் முடியும். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது இல்லை. தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கணும் சிவாஜி கணேசன் சொல்லுவார்னா, பொண்ணு பிறந்தா நாகம்மையும் வைக்கணும், பையன் பிறந்தானா பன்னீர்செல்வம்னு வைக்கணும் பேர் வருங்க. இதில்
இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தூவி விட்டுருப்பார் அந்த படத்தில். அதுக்கு இணையா ஒரு திராவிட இயக்க சினிமா, பெரியாரிய கண்ணோட்டம் கொண்ட சினிமா இது வரைக்கும் வரல, வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய சினிமா வரைக்கும் பிச்சைக்காரர்களை கேவலப்படுத்தி காமெடி பண்ணாத சினிமாக்களே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்னமோ பிச்சைக்காரெல்லாம் ரொம்ப கேவலமான மாதிரி, இவன்லாம் பெரிய இவன் மாதிரியும், பிச்சைக்காரன் அவ்வளோ இழிவாக காட்டுற காமெடிகள், பிச்சைக்காரனை ரொம்ப பணக்கார மாதிரி காட்டுறது, பிச்சை எடுத்து பேங்க்கில் பணம் போட்டிருக்கான்னு காட்டுறது, பிச்சை எடுக்கிறவனை இழிவாக பார்க்கறது, இப்படி வெவ்வேறு காமெடிகள் பண்ணுற இன்றைக்கு சூழலில் 50களில் பிச்சைக்காரர்களை மிக சுயமரியாதை உள்ளவர்களாகவும் பிச்சைக்காரர்களின் நலவாரிய சங்கம் வைக்கிறோம். SSR வருவாருங்க அந்த படத்தில். அந்த படத்தில் பிச்சைக்காரர் ரைஸ் பேசுங்க. அந்த படம் அவ்வளவு சிறப்பாக பல்வேறு டைமென்ஷனில் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக அந்த பராசக்தி எடுத்திருந்தார். ஆனால் அதில் ஒரு வசனம், இவ்வளவு சிறப்பு பண்ண அந்த பராசக்தியில் பார்ப்பன எதிர்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஐயா கிட்டேருந்து வெளியே வந்துட்டாங்கல்ல, வந்ததுக்கப்புறம் புகழ்பெற்ற வசனம் இருக்குல்ல பராசக்தியில், ஏ பூசாரி அம்பாள் எந்த காலத்துடா பேசினால் அறிவு கட்டவனே அப்படின்னு. உண்மையிலேயே பெரியார் சார்ந்த எப்படி வசனம் வச்சிருக்கணும்? ஏ குருக்கள் அம்பாள் எந்த காலத்துலடா பேசினால் அறிவு கட்டவனே தான் வச்சிருக்கணும். ஏ குருக்கள் அம்பாள் எந்த காலத்துலடா பேசினால்னு சொன்னால் படமே ரிலீஸ் ஆகாது. அவருக்கு தெரியும் சென்சாரில் கட் பண்ணுருவான்னு. நீ எவ்வளோ வேணுமாலும் நான் பிராமண திட்டு கேட்க மாட்டானுங்க. இந்துங்கிறது அவன் தானே, குருக்கள்னா வராதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார், பூசாரின்னு போட்டார். ஆனால் பூசாரின்னு போட்டாலும் அவருக்கு இருக்கிற அந்த நுட்பமான இந்த வார்த்தை விளையாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை விளையாட்டில் பார்ப்பனர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார். என்ன, ஏ பூசாரி அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால், அம்பாள் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருப்பாரு. அம்மன் தான் நான் பிராமின் பேசுவான், அம்பாள் பேச மாட்டான். அதில் ஏ பூசாரிங்கிறது நான் பிராமின் போட்டார். இந்த சென்சாருக்கு பூ சுத்திட்டார் அந்த படத்தில். அடுத்த வார்த்தையில் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ பூசாரி அம்மன் எந்த காலத்திலடா பேசினா தானே வரணும். ஏ அம்மனுக்கு தான் பூசாரியாக இருப்பான், அம்பாளுக்கு குருக்கள் தான் இருப்பான். இவர் என்ன பண்ணாரு, சென்சாருக்கு ஒரு வார்த்தையை போட்டு பூசு விடுறதுக்கு அடுத்த வார்த்தையிலே பூசாரி அம்பாள் அப்படின்னு வார்த்தை, அடுத்த வார்த்தையிலே அம்பாள்னு ஒரு பார்ப்பனை ஐடென்டிட்டி போடுறாரு. அதில் இதெல்லாம் நுட்பமாக பண்ணியிருக்கிறாருங்க. மூலக்காரன் தான் அவர் பயங்கரமாக. ஏன்னா சினிமாவை, திரைக்கதை, அந்த வசனம் இதெல்லாம் நான் கவனிக்கும் போது எனக்கு அதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் சேர்ந்து அவர் வேலை பார்த்துருக்கிறார். ஒரு தொழில்நுட்பம், திரைக்கதை யுக்தி, அரசியல் கண்ணோட்டம், இது மூன்றும் கலந்த ஒரு சினிமாவாவது கொண்டு வந்தார். இவ்வளவு சிறப்புகள் அந்த படத்தில் வந்தது. இது பராசக்தி. அதுக்கப்புறம் இந்த திராவிட இயக்க திமுகவிலிருந்து இன்டலெக்சுவல்ஸ், எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சமஸ்கிருதத்தை தூக்கி தூர தள்ளிட்டு தனித்தமிழை நிறுவனாங்க. ஒரே ஒரு சமஸ்கிருத சொல் கூட, மாற்று சொல் கூட இல்லாமல் எல்லா படம் முழுக்க பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் சொற்கள் அவங்க தான் கொண்டு வந்து நிறுவுறாங்க. தமிழ் சினிமாக்குள்ளார வெகுஜனப்படுத்துகிறாங்க. இது ஒரு அலைவரிசையை திமுககாரங்க உருவாக்கிட்டாங்க. NSKலாம் பூந்து விளையாடுறாரு. அண்ணாதுரை ஸ்கிரிப்ட், கலைஞர் ஸ்கிரிப்ட் வச்சு பின்னி எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவிலேயே. எங்கே பாரு முற்போக்கான கட்சிகள், ஜாதிக்கு எதிரான கருத்து. ரயில் வருதுங்க, இந்திய சமூகத்துக்கு ரயில் புதுசாக வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ரயில் அப்போ தான் அறிமுகமாகுது. NSK என்கிற உலக மகா கலைஞன் அந்த ரயில் எப்படி பார்க்குறான் தெரியுமா? ஒரு திராவிட இயக்க பெரியாரிய கண்ணோட்டத்தோடு ரயிலை பார்க்குறான். NSK எப்படி பார்க்குறான்னா, மறையவரோடு பல்லு பறையரை ஏற்றி மத ஜாதி பேதத்தை ஒழித்திட்ட ரயிலே அப்படின்னு பாடினாங்க. NSK பாடினாரு ரயிலை பற்றி. ரயிலே ரயிலேன்னு பாடுற பாட்டில் மறையவரோடு பல்லு பறையரை ஏதித்து மத ஜாதி பேதத்தை ஒழித்திட்ட ரயிலை ஒரு சாதி எதிர்ப்பின் குறியீடாக பார்த்தான் NSK. அது பெரியாரோட ஐடியாலஜி. பூந்து விளையாடுறாங்க தமிழ் சினிமாக்குள்ளார. என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே இல்லை தமிழ் சினிமாவில். சுவாமி, நாதா இதெல்லாம் முடிவு வந்துருச்சு. தனித்தமிழ் வந்துருச்சு அந்த இடத்துல. இதெல்லாம் வராதா கோவம்? திமுக மேலேயும் கலைஞர்கள் மேலேயும் தொடர்ந்து எதிரான செய்திகள் வருது. இதாச்சா, இது இவர்கள் மட்டுமல்ல, ஒரு ட்ரெண்ட். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரெண்டுக்குள்ளே வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க ஒரு ட்ரெண்டை உருவாக்குனதுக்கு பிற்பாடு இந்த திராவிட ஐடியாலஜி உள்ளாதவர்கள் கூட அந்த கண்ணோட்டத்தில் வர வேண்டிய ஒரு சூழலுக்கு மாற்றிடுறாரு. நிறைய படங்கள் வருது. நிறைய படங்களில் குறிப்பாக இது பாவ மன்னிப்பு படத்தை பற்றி சொல்லணும். பாவ மன்னிப்பு படத்தில் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது பீம்சிங். அதில் வந்து இவங்க கிடையாது, திமுககாரன் யாருமே கிடையாது. ஒரே ஒரு நபர் தான் பெரியார் ஆள் இருந்தார், MR ராதா ஒருத்தர் தான் அதில். அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முஸ்லீமை தீவிரவாதின்னு காட்டலாம் இல்லைங்களா? அந்த படத்தை பாருங்கள், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. பாவ மன்னிப்பில் முஸ்லீமாக வருவார் நாகையா ஒரு முஸ்லீமாக வருவார். இந்த உலகத்திலேயே அவரோட ஒரு நல்லவர் பார்க்கவே முடியாது, அவ்வளோ நல்லவராக வருவார் உலகத்திலேயேங்க. நாகையா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது செய்வார். ஒரு இந்து குழந்தையை எடுத்து தன் குழந்தை போல வளர்ப்பார். அதிர்ந்து பேச மாட்டார். நல்லவர்னா நல்லவர், அவ்வளோ பெரிய நல்லவர் நாகையா அந்த படத்தில். அதுக்கப்புறம் அந்த படத்தில் யார் ரொம்ப நல்லவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவர், அவர் சுப்பையா வருவார். அவரும் ரொம்ப நல்லவர்.
அவர் என்னன்னு பார்த்தா அனாதைகளுக்கு உதவி பண்ணுவார், அனாதைகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பார், ஊர் மக்களுக்கெல்லாம் நன்மை செய்வார். ஒரு கிறிஸ்துவரும் இஸ்லாமியரும் அந்த ஊரில் எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த படத்தில் ஊர் மக்களுக்கு கெடுதல் யார் தெரியுமா செய்வா? ஒரு இந்து. யாருன்னா நம்மால் எம்ஆர் ராதா. படம் முழுக்க ஊருக்கு கெடுதல் பண்ணுறதே பாடுவார், குறியீடு அடிப்பார். நம்மால் சொல்லணுமா எம்பெருமான் முருகானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஊர் மக்கள் கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்க கேரக்டரு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முஸ்லீம்னா தீவிரவாதிங்கிற சூழலில் இந்துன்னா சமூக விரோதின்னு அந்த படத்தில் காமிச்சிருப்பார். இந்து நம்பிக்கை உள்ள பீம்சிங் படத்தில் அதில் ஒரு சீன் வரும். நான் அவர் எஸ்வி சுப்பையா வந்து கிறிஸ்வராவை பாதிரியார் வந்து அனாதைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாருன்னு எம்ஆர் ராதா கிட்ட வந்து சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் பண்ணியிருக்காரு அவர்லாம் தலைவர்னு சொன்னும் போது எம்ஆர் ராதா கடுப்பா, என்னடா பெரிய புண்ணியம், இது பெரிய புண்ணியமா, அனாதைகளை கல்யாணம் பண்ணி வச்சா புண்ணியம் கிடச்சிருமா, இதில் என்னடா பெரிய புண்ணியம் கிடைக்குது, முட்டாள், அது கிடையாதுடா புண்ணியம், நான் கூட அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அதான்டா புண்ணியம் அப்படின்பாரு. அப்படி பேசுவார். அப்போ அந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்குது. இந்த எல்லா படங்களை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி தமிழ் சினிமாவில் மிக சிறந்த அரசியல் படம் எனக்கு தெரிஞ்சு கர்ணன் போல் வந்ததே கிடையாது. பெரியார் திராவிட இயக்கம் என்ன அரசியலை பேசிச்சோ, இந்த பார்ப்பன இந்த ஐடியாலஜிக்குள்ளார சூத்திரர்கள் இழிவானவர்கள்ங்கிற கருத்து எப்படி இருக்குதோ கர்ணன் படம் பூரா அதுதான். முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க அதான் இருக்கும். கர்ணன் படத்தில் கர்ணனை ஒரு தேரோட்டியின் மகன் சூத்திரன் இழிவுபடுத்துறது தான் படம் முழுக்க. அவன் வந்து வில்வத்தையில் அர்ஜுனோட ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ ஒரு சத்திரியனா அப்படின்னு கேட்பாரு துரோணாச்சாரியார். நீ ஒரு சத்திரியனா, நீ திறமைசாலியா இருக்கலாம், நீ சத்திரியனான்னு கேட்டபோது அவன் வெட்கி தலை குனிவான் கர்ணன். அப்போ அங்கே இருக்கிற துரியோதனன்னா எழுந்து வந்து கர்ணனை ஆதரிக்கிற மாதிரி கூட அந்த சீனை வச்சிருக்கலாம். கர்ணனுக்கு நான் ஆட்சி கொடுக்குறேன் அவர் தான் அப்படி வச்சிருந்தா கூட சாதாரணமாக இருந்திருக்கும். கர்ணனை ஆதரிப்பதற்கு முன்னால் துரியோதனன் அவர் அசோகன் எழுந்து துரோணாச்சாரியாரை பார்த்து கேட்பான், துரோணாச்சாரியாரே நீ ஒரு சத்திரியனா, நீ ஏன்டா வில்வத்தை கற்றுக்கிட்டேன்னு இருக்குங்க அந்த படத்தில். நீ ஒரு பிராமணன், நீ வில்வத்தை கற்றுக்கிட்டு அவன் கற்றுக்க கூடாதான்னு வசனத்துக்கு பிற்பாடு தான் அவர் ஆதரிப்பார் கர்ணனை. இவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்குறேன், இவனும் சத்திரியன் தான் சொல்லி அறிவிச்சு ஆட்சி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீன் வருங்க. சிவாஜி கணேசன் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த படம் வந்து அதோட வசனகர்த்தா அதோட டேரக்டர் பந்துலு மாதிரிலாம் ஒரு டேரக்டர் கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான படம் அது. ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்கும். அந்த சமூக நீதி அரசியலோட ஆட்சிக்கு போகிறதுக்கு அப்படி அவையில் நடந்து போவார் கம்பீரமாக சிவாஜி பதவி ஏற்றுக்கிறதுக்கு. பதவி ஏற்று அப்படி திரும்பி அப்படி ரொட்டேட் பண்ணி நின்ன உடனே ஒரு சிறுவன் உள்ளே ஓடி வருவோம், பின்னால் ஒரு சேவர் திறத்திக்கிட்டு வருவார். அவனை பிடிங்கன்னு பிடினோடனே ஏன் சிறுவனை திருத்துறீங்க விடுங்கன்னு சிவாஜி கர்ணன் சொல்லுவார். அந்த பையன் வந்து நிற்பான். ஏன் அவனை திருத்துறீங்கன்னு அந்த சிப்பாய் கிட்ட கேட்ட, அரசே இந்த பையன் வந்து பாடசாலைக்கு தீ வச்சுட்டான் அரசே அப்படின்னு சொன்ன உடனே சிவாஜி கலக்கி போய் கையை கீழே உட்காந்து அந்த பையன்ட்ட, சிறுவனாக இருக்கிறாய், இந்த வயதில் ஒரு பாடசாலைக்கு தீ வைக்கலாமா அப்படின்னு உருகி கேட்பாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், அரசே நான் படிப்பதற்காக அந்த பாடசாலைக்கு போனேன், ஏன்னா அந்த பாடசாலையில் சேர்க்கலை, ஏன்னா நான் தாழ்ந்த ஜாதிக்காரனா, எனக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னாங்க, எனக்கு இடம் கொடுக்காத அந்த பாடசாலை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன தீ வச்சேன்னு வருங்க அந்த படத்தில் இருக்கு. அதோட முடியறதில்ல. முடிஞ்ச உடனே கர்ணனோட ரியாக்ஷன்ஸ், சிறுவனே என் ஞானக்கண்ணை திறந்தவனே, அரசு ஏற்ற உடனேயே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி விட்டாயடா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு போகல. இது என்னன்னா, இது என்னோட இன்ஃப்ளூயன்ஸ். நான் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தோட காமராஜர் ஆட்சி வரும்போது இந்த படம் வருது. இன்ஃப்ளூயன்ஸுங்க. இதெல்லாம் சும்மா செஞ்சிருவாரா? அந்த படத்தோட பந்துலுக்கு இந்த ஐடியாலஜி கிடையாது. சமூகத்தில் இருக்கிற விஷயத்தை கேட்கிறார். பெரியாரோட இன்ஃப்ளூயன்ஸு. அவர் ஒளியை போல் ஊடுருகிறாரு, ஒளியை போல ஊடுருகிறார். ஒளியை போய் எங்கேயும் அவர் ஊடுருவாத இடமே கிடையாது, எல்லா இடத்துக்கும் ஊடுருகிறார். அந்த படம் அப்படி இருக்குது. படம் முழுக்க வருங்க, படம் முழுக்க இதே சீன் இருக்குங்க கடைசி வரைக்கும். கடைசியில் கர்ணன் வந்து அம்பு இது அப்படி விழுந்து இறந்து கிடப்பா போல. இறந்து கிடந்த உடனே குந்தி தேவி அம்மா வந்து என் மகனேன்னு அழுகும். அந்த பக்கம் அம்மா அழுகுறாங்கன்னு அர்ஜுனன் ஓடியாருவான். அண்ணன் தம்பிலாம் ஓடி, ஐயோ கர்ணனையா அண்ணனா, என் அண்ணனையே கொண்டுட்டனேன்னு அர்ஜுனன் மாறலே அடிச்சுப்பான். கிருஷ்ணன் தான் இந்த எல்லா கிரிமினல் வேலையும் செஞ்சாலும் அந்த படத்திலே காட்டுவாங்க. கிருஷ்ணன் சொல்லுவான், டே ஏன்டா நான் தான் கொண்டேன்னு அழுவுற, முதல்ல வந்து இந்திரன் மேர்வாசம் போட்டுக்கிட்டு அவன் கவச கொடுத்த வானாம் பார்த்தியா, அப்போயுமே ஒரு முறை செத்துட்டான் பாதி. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் போய் அவங்ககிட்ட வந்து இது காதலர்கள் குதிரை வாங்கினான், அதில் பாதி செத்தான். மீதி வந்து உங்கள் அம்மா போய் வந்து அந்த நாகாசத்திர வந்து ஒரு முறைக்கு மேலே 2 முறை விடக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ செத்துட்டான். கடைசியாக இருக்கிற நேரத்தில் வந்து அவனுக்கு தான தர்மம் கொடுத்தாதான் அவன் உயிர் போகணும்னு சொல்லி நான் வேஷம் போட்டு போனது செத்தே போயிட்டான். பிணத்தை கொண்டுட்டு நீ என்னமோ நான் தான் கொண்டேங்கிறியேன்னு பேசுவார் கிருஷ்ணன். இப்படி ஒரு செத்த பணத்தை கொண்டுட்டு நான் தான் கொண்டேங்கிற அவன் கதை பிடிச்சி ரொம்ப நேரம் ஆகுதுறான்னு வசனம் இருக்குங்க. பண்ணதெல்லாம் நான் தான் கிருஷ்ணன் கண்ணன் பேசுகிற மாதிரி இதெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போதுங்க அந்த சீன் அப்படி முடியும். அந்த படமே தர்ம தேவதை மேலே வந்து பார்க்கும் அந்த அம்மா. தர்ம தேவதை கண்ணீர் விட்டு கீழே இறங்கி வந்து
குந்தி தேவி பெற்ற குந்தி தேவி தாய் வந்து மடியில் போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, கிருஷ்ணன்லாம் இருப்பாங்க. அந்த அம்மா எல்லாம் தள்ளுங்க, என் பிள்ளையை கொண்டு நீங்களாம் அழுதுகிட்டு இருக்கீங்களா? அந்த அம்மா பேசும். தர்ம தேவதையாக எனக்கு இருந்த ஒரே புள்ள இவன் தான், எல்லாம் சேர்த்து நாடகமாக நடிக்கிறீங்கன்னு அந்த அம்மா கேட்குங்க. இப்படி முடியுங்க அந்த படம். கண்ணா நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி வசனம் இருக்கும், அந்த அம்மா கேட்கும். அந்த படத்தை இப்பயும் பாருங்க, அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுங்க இந்த விளக்கத்தோட சொல்லி. அவ்வளோ சமூக நீதி அரசு படம் முழுக்க இருக்கும் அந்த கர்ணன் படம். இது என்னன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி தில்லானா மோகனாம்பாள் படம், தில்லானா மோகனாம்பாள் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த தொழில்நுட்பமும் பொழுதுபோக்கு அம்சம் உள்ள படம் மட்டுமல்ல, அதில் ஒரு அரசியல் இருக்குது. ஏபி நாகராஜன் ஒரு இசைவாளர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் மாப்போசி அரசியலில் தான் இருந்தவர். அந்த படத்தில் கொத்தமாலுங்கு சுப்புங்கிற ஒரு பார்ப்பனர் எழுதின கதை தான். ஆனால் அவரோட திரைக்கதை யுக்தியில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவதாசி சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களோட குலத்தொழில் என்பது தேவதாசி முறை தான், இசைவேளாளர் என்பது ஒரு அவங்கள பற்றி தொழில் ரீதியாக பார்க்குற கண்ணோட்டத்துக்கு எதிராக இருக்குது அந்த படத்தில். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து பயங்கர ஷார்ட் டெம்பராக இருக்கும் அந்த படத்தில். என்னென்ன எப்போ பாரு அவர் காதலை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார். இந்த சந்தேக பின்னணிக்கு என்னென்னா, தேவதாசி சமூகத்தின் மீது அவர்களை ஒழுக்கக்கேடாகவும் அவர்கள் வந்து தேவதாசி சமூகத்தை தாசி சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு மற்றவங்க பார்க்கறதுக்கான எதிர்நிலையில் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். சிவாஜி கணேசன் பார்த்தாருன்னா பணக்கார வீட்டுக்கு எவ்வளோ வந்து போன உடனே இவ்வளோ எமோஷனல் ஆகிடுவார். நீ ஒரு இப்போ ஒழுக்கங்கிட்ட பெண் பாரு, கோவம் வரும் அவருக்கு, ஒழுக்கத்தை மீறி போகிறான்னு. பத்மினி பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன், பெரிய பெரிய மில்லுன்னெல்லாம் வாசலில் வந்து நிற்பான், எவன் வந்தாலும் நடக்காதுன்னு அந்த பெண் நிற்கும். தன் சமூகத்தின் மீது இழக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அவர் கிளந்தெழுந்து ஒரு படம் முழுக்க சுயமரியாதையாக இருக்கும். கற்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் ஒரு சமூகத்தை கற்பு ஒழுக்குக்காடானவர்கள் தேவதாசி சமூகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கற்பில் சிறந்தவர்கள்னு சொல்கிற நியாயம் அவர்களுக்கு உண்டுங்கிற அரசியலோடு அந்த பதம் வந்திருக்கும். இதெல்லாம் இருக்குதா? அதில் ஒரு ரிவெஞ்ச் வச்சுருப்பார். எந்த சமூகத்தை தேவதாசி சமூகம்னு இழிவு பண்ணப்போ அவர்கள் ஒழுக்கம் பண்பாடு ரெண்டு. சிவாஜி கணேசன் பத்மினிக்குமான சண்டையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தேகம் பண்ணுறது ஒழுக்கம் சார்ந்த மதிப்பீடுகளாகவே இருக்கும் படம் முழுக்க. அதில் இன்னொரு சீன் வரும், அதில் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஆனால் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுக்குற வேலை இருக்குல்ல, அதை யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஒரு பார்ப்பனரை போட்டிருப்பார். ஏபி நாகராஜன் நாகேஷன் வைத்தி அவர் பேசின பார்ப்பன சிலாங்கிலே படம் முழுக்க பேசியிருப்பாருங்க. இதெல்லாம் ஒரு ரிவெஞ்சு. அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா வைத்தி பேசுறது எல்லாமே அவரே பேசுவார். ஒரு இடத்துல வசனம் அவர் பார்ப்பன சிலாங்களே பேசுவார், என்னடா அம்பி அப்படிலாம் பேசுவார். மோகனாம்பாளை வந்து இன்னொரு பெரிய பெரிய ஆள்களுக்கு வந்து கொண்டு போய் விடுற வேலையெல்லாம் பார்ப்பார். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல வசனமே வச்சுருப்பார் பச்சையா, என் பேர் வைத்தி ஆனால் எனக்கு இன்னொரு பேர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். 2 எழுத்தும் ஒரே பேர் தான், ஒரே அந்த பேருக்கு 2 எழுத்தும் ஒரே எழுத்து தான் பாரு. இப்படி வசனம் இருக்குங்க அந்த படத்தில். இப்படி சொன்னால் புரியாது தான், பார்க்குறான தெரியாதா, எனக்கு என் பேர் வைத்தி, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, 2 எழுத்தும் ஒரே எழுத்து தான் பாரு. இப்படி ஒரு வசனம் இருக்குது அந்த படத்தில். இப்போ தில்லானா மோகனாம்பாள் படம் போன்ற விஷயங்கள்லையும் இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ், திராவிட இயக்க அரசியல் பெரியாரோட இன்ஃப்ளூயன்ஸ் தொடர்ந்து பல படங்களில் இருந்திருக்கும் போது இந்த பாரத விலாஸ் இதில் ரோஜான்னு ஒரு படம் தமிழ் சினிமாவில் முதல்ல வருதுங்க. அதுதான் தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டைரக்டர்கள் ஒரு படம் எடுத்தாங்கன்னா பல்வேறு கேரக்டர் போடுவாங்க. அதில் ஒரு இஸ்லாமியரை கண்டிப்பாக போடுவாங்க, அவர் ரொம்ப நல்லவராக போடுவாங்க. அடுக்குமொழின்னு ஒரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படம், அதுக்கப்புறம் ரஜினி நடித்து படிக்காதவன் ஒரு படம், ரஜினி எடுத்து வளர்க்குறவரே நாகேஷ் ஒரு முஸ்லீம் தான், ஒரு முஸ்லீம்னு வருவார் நல்லவராக வருவாருங்கிறது ஒரு கட்டாய விதியாமல் இருந்த தமிழ் சினிமாவுக்குள்ளார். அதுக்கு பின்னால் முஸ்லீம்னு வருவார், அவர் தேச துரோகியாக இருப்பாருங்கிறத மாற்றினது ரோஜாங்கிற திரைப்படம் தான். அதுதான் முதல். அதுதான் வந்து சின்ன சின்ன அசைவுகள், இஸ்லாமிய வழிபாட்டு முறை, பாங்கு ஒலிக்கிறது, இஸ்லாமிய இசை குறிப்பு, இது எல்லாத்தையுமே தீவிரவாதமாக காட்டுச்சு அந்த படம். தீவிரவாதிகள் வரும்போதெல்லாம் பின்னால் பாங்கு ஒலிக்கும். தீவிரவாதிகள் ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்யும் போது பின்னால் இஸ்லாமிய இசை குறிப்புகள் ஒலிக்கும். தீவிரவாதிகள் கொலை செய்யும் போது கொடூரமாக நடந்துக்கும் போது இஸ்லாமிய குறியீடுகள் வரும். மிக மோசமான ஒரு பாசிச கண்ணோட்டத்தோடு திராவிட இயக்க சினிமா, திராவிட இயக்க ஒரு அலை தமிழ் சினிமாவில் இஸ்லாமிய ஆதரவை உருவாக்கி வைத்திருந்த போது அதுக்கு தலைகீழ மாற்றினதை இவங்க தான் மாற்றினாங்க. இந்த ரோஜா திரைப்படம் வந்து ஒரு அலை உருவாக்கின போது என்ன காரணம் சொன்னதுன்னா, பாகிஸ்தான் எல்லையில் நடக்கிற பிரச்சனையை காட்டும்போது இப்படி தான் காட்ட முடியும், இப்படி தான் காட்ட முடியும் தீவிரவாதியான்னு சொன்னாங்க. அது ஒரு மோசடி, அது ஒரு சாக்கு. பாகிஸ்தானோட எல்லை பிரச்சனை இல்லை தோழர்களே, பாகிஸ்தானோட போர் வரும்போது கூட தமிழ் சினிமாவில் இஸ்லாமியோட தீவிரவாதியாக காட்டல, மாற்றா தியாகியை தான் காமிச்சிருக்காங்க. பாரத விலாசம்னு ஒரு படம், அது ஏசி திருலோகச்சந்தர் இயக்குனர், அது ஒரு தேசிய ஒற்றுமை வலியுறுத்துற படம். அதில் சிவாஜி கணேசன் பொண்ணை வி.கே. ராமசாமிங்கிற முஸ்லீம் குடும்பத்தில் இருக்கிற பையன் தப்பாக காதலிச்சிட்டான்னு நினச்சி சிவாஜி கணேசன் ரியாக்ட் பண்ணி அந்த பையன் மேலே அபாண்டமாக பழி சுமத்தி அவன் என்ன பண்ணுவான், வீட்டை விட்டு ஓடிடுவான். தம்பியில் அவதூறு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் தான் அவன் தப்பு இல்லைன்னு தெரியும். ஒரு அப்துல்லா என்னமோ அவன் பையன் பேர் வி.கே. ராமசாமியோட இஸ்லாமியரை வருவார். அவன் வந்து எங்கே போயிட்டானா மிலிட்ரியில் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு வருவான்.
ஆனால் ஒரு தந்தி ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரில் அவன் தியாகம் செய்து உயிர் இழந்தான்னு வந்ததுங்க. பாகிஸ்தானோட போர் நடக்கும்போது தமிழ் சினிமாவில் ஒரு முஸ்லீம் தியாகியாக காமிச்சு தான் படம் வந்ததுங்க. அது என்ன பார்ப்பன கண்ணோட்டம் இவர்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு எல்லாம் வந்தது. ஆனால் திராவிட இயக்க சினிமாவில் இஸ்லாமிய ஆதரவு எல்லாம் வந்தபோது கூட தலித் மக்களை கதாநாயகனை காட்டுகிற தன்மை வரலங்கிறது ஒரு பெரிய குறைபாடு. பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கதாநாயகனாக எந்த சமூகத்திலேருந்து காட்டிருப்பாங்கன்னா ஒரு பிள்ளைமார் சமூகத்திலேருந்து தான் வருவார். எம்ஜிஆர், சிவாஜி யார் வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைமார், முதலியார் இதில் தான் வருவாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு ஆறுதல்னு பார்த்தீங்கன்னா வில்லனாக வருவரும் ஒரு பிள்ளைமார தான் வருவார். அது ஒன்று தான் அதில் ஒரு ஆறுதலாக இருந்ததை தவிர தலித் கான்செப்ட், தலித் மக்களை ப்ரமோட் பண்ணுவது, தலித் மக்களை கதாநாயகனை காட்டுகிற தன்மை திராவிட இயக்க அரசியல்ங்கிறது ஒரு குறைபாடு. ஆனாலும் அந்த சூழலில் அவர்களோட இந்த கண்ணோட்டம் மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டம். அப்போ மாற்று ஊடகங்களை எப்படி பயன்படுத்துவது, இருக்கிற ஊடகங்கள் எவ்வளவு மோசமாக இருக்குது, இன்றைக்கும் பார்ப்பனத்தன்மை எவ்வளவு மோசமாக இருக்குது. இதை விட மோசமாக இருக்கும்போது பெரியாரிலிருந்து பிரிந்து போன திராவிட இயக்க அறிவாளிகளும் அதை எப்படி மடைமாற்றி தங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தினார்கள் எனக்கு ஒரு பின்னணியும் ஒரு பாடமும் நமக்கு இருக்குது. பெரியாரை புறந்தள்ளிவிட்டு பெரியாரை எதிர்த்து விட்டு எல்லாம் ஒரு அரசியலை இங்கே முற்போக்கார அரசியலை யாருமே பண்ண முடியாது. நக்சலைட்டுகள் கூட பண்ண முடியாது. இங்கே பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் புறந்தள்ளிவிட்டு இந்த சமூகத்தில் ஒருவர் ஜாதி ஒழிப்பு பேசுகிறார் என்றால் அவர் நிச்சயமாக பார்ப்பனிய ஆதரவாளராகத்தான் இருக்க முடியாது, யாராக இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இந்து மதம் பார்ப்பனியத்தின் தோல் உரித்தவர்கள் இருவர்கள் தான். இந்த கண்ணோட்டத்தோடு ஊடகங்களை எப்படி பார்ப்பது, ஊடகங்கள் எப்படி இருக்குது, நாம் என்ன செய்வது, நாம் எப்படி இந்த ஊடகங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மெஜாரிட்டியாக நாம் இருக்கிறோம், நமக்குள்ள ஒரு கூட்டமைப்பு உருவாக்குவது, அந்த கூட்டமைப்பை கருத்தை மெயின் ஸ்ட்ரீமுக்கு தள்ளிவிடுறது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட. நான் தொடர்ந்து ஊடகங்களால் புறக்கணிக்கப்பட்டேன். நான் 13 ஆண்டுகளுக்கு மேல் பத்திரிகையில் வேலை பார்த்தேன். இன்றைக்கு பிரிண்ட் மீடியாவில் இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கிற பல பொறுப்புகள் இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். அவர்களால் கூட எனக்கு ஆதரவாக ஒரு செய்தி போட முடியல. ஆனாலும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டதனால் ஒரு எழுத்தாளனாக நான் எந்த வகையிலும் சோர்வடையாமல் தொடர்ந்து என்னோட அரசியல் கண்ணோட்டம் இருக்கிற தோழர்களோடும் வெளியில் இருக்கிற தோழர்களோடும் தொடர்ந்து என் புத்தகங்கள் எழுதினேன். தொடர்ந்து இணையம் என்கிற முதலாளித்துவத்தின் ஏகாதிபத்தின் உச்சகட்ட வடிவம்னு சொல்கிற இணையம் வந்ததுக்கு பிற்பாடு இணையத்தில் என்னோட கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி நான் மெயின் ஸ்ட்ரீமாக புறக்கணிக்கப்பட்ட எழுத்தாளர்களை விடவும் முக்கிய பங்காற்றுகிற பல இளைஞர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். என்னோட சிறப்பாக நான் சொல்லணும்னா பாரதியார் பற்றி விமர்சனங்கள்லாம் விட்டுருங்க. என்னோட சிறப்பாக நான் எதை கருதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளார் டாக்டர் அம்பேத்கரை எதிரானதாக கருதுவர்கள் மத்தியில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒரு சிறப்பான தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இருந்தார் என்பதை நிறுவிய ஒரே எழுத்தாளர் நான் தான். அதை நிறுவியதற்காக பார்ப்பனர்களால் மட்டுமல்ல, பார்ப்பன எதிர்ப்பை பேசியதால் பார்ப்பன ஊடகங்களால் புறக்கணிக்கப்பட்ட நான் டாக்டர் அம்பேத்கரை இடைநிலை சாதிகள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தும் போது, இடைநிலை சாதி வரிக்கு எதிராகவும் எழுதிய போது, இடைநிலை சாதியில் இருந்த பல முற்போக்கால ஜாதி உணர்வுகளாலும் புறக்கணிக்கப்பட்டவன் நான். 2 ஆளும் புறக்கணிக்கப்பட்டவன், சோரில் நான். பார்ப்பனர்களும் பார்ப்பனர் பாசத்தோடு சுயஜாதி உணர்வோடு இருக்கிற இடைநிலை சாதிக்கு எதிராகவும் டாக்டர் அம்பேத்கரை ஒரு பெரியாரிஸ்டாக இருந்து தொடர்ந்து இடைநிலை சாதிகள் நிறுத்தி, நான் யாருக்கும் அடிமையில் எனக்கு அடிமை யாரும் இல்லை புத்தகத்தை தொடர்ந்து எழுதினேன். இணையத்தில் நான் எழுத ஆரம்பித்த போது 1000 பேர் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அம்பேத்கரோட பற்றி தொடர் எழுதும்போது அப்படியே சரமாரியாக குறைஞ்சி வந்தது. அப்போ நான் வேலை பார்க்க வேண்டிய இடம் இதுதான் முடிவு பண்ணி அந்த இடத்தில் நான் 2 வாரத்தில் எழுதலாம், 2 கட்டுரை எழுதலான்னு இருந்த இடத்துல நான் 13 வாரம் தொடர்ந்து அதை எழுதி 1000 பேராக இருந்து 200 பேராக குறைஞ்சி அதுக்கப்புறம் 50 பேராக குறைஞ்சி சுத்தமாக குறைஞ்ச போதும் சோர்வு இல்லாமல் தொடர்ந்து எழுதி டாக்டர் அம்பேத்கரை பொதுத்தளத்தில் கொண்டு வந்து நிறுத்தி என்னோட ரீடர்ஸை 1000லேருந்து 200 குறைஞ்சி, எந்த டாக்டர் அம்பேத்கர் எழுதுனால 200 குறைஞ்சதோ அந்த டாக்டர் அம்பேத்கரையே தொடர்ந்து எழுதி 2000க்கு உயர்த்தினேன். நான் அதை முயற்சி செஞ்சால் நடக்கும். அதை புத்தகமாக கொண்டு வந்தேன். என்னோட பாரதிய ஜனதா பார்ட்டி புத்தகங்கள் பல்வேறு புத்தகங்கள் வந்திருக்குது, எல்லாமே வந்திருக்குது. எல்லா புத்தகங்களும் பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த 10 ஆண்டுகளில் 12 ஆண்டுகளில் 3 பதிப்பு தான் அது வந்திருக்குது. ஆனால் நான் எழுதிய டாக்டர் அம்பேத்கரை குறித்து இடைநிலை சாதி மக்கள் விரோதிகளாக பார்க்காதீங்க, அவர் உங்களுக்காக பாடுபட்ட தலைவர் தான், உங்கள் சாதி வரியை ஒழிச்சிட்டு பாருங்கன்னு தொடர்ந்து கண்டம் பண்ணி எழுதின புத்தகம் தான் என்னோட பதிப்பத்தில். ஒரே ஆண்டுகளில் 3 பதிப்பு வந்தது. இன்றைக்கி அதிக 6 பதிப்பு வந்த புத்தகம் என்னோட பற்றியும் டாக்டர் அம்பேத்கர் பற்றி எழுதின புத்தகம் தான். இப்போ எந்த இடத்தில் நம்ம வேலை பார்க்கணுங்கிறத நமது எதிரிகளோ அல்லது நம்ம புறக்கணிக்கிற சூழலோ உருவாகுது. அந்த சூழலில் தான் பெரியார் வேலை பார்த்தார்.
தந்தை பெரியார் வேலை பார்த்த சூழல் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுதோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிற செய்திகள் இருக்குதோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கிற மக்கள் இருக்கிறார்களோ, எதெல்லாம் பேசுவதற்கு தகுதியானதும் பேசுவதற்கு உரிமையாக இருக்கும்போது பேசுவதற்கு நாதியிட்டிருக்கிறதோ அதை பேசிய ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார். டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியாரை முன்மாதிரியாக கொண்டு இன்னைக்கு இருக்கிற தலித் மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பு சூழலில் இந்த ஊடகங்களை தலித் மற்றும் இஸ்லாமிய மக்களின் பக்கமாக மடை மாற்றி விட வேண்டிய பெரிய கடமை நமக்கு இருக்குது. அதை தொடர்ந்து செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.